الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லாம் சொல்றது எழுது நோட்டுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல, முஸ்லிம்லயே யார் சரியான முஸ்லிம், யார் தப்பான முஸ்லிம், நம்ம எந்தெந்த விஷயத்தை நம்பினா நம்ம சரியான முஸ்லீமா இருப்போம், எந்தெந்த விஷயத்த நம்பினா நம்ம தப்பான முஸ்லீமா ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போறோம், ஒரு சில விஷயத்த பார்க்க போறோம். இன்னைக்கு ஏன் நம்ம அதை பார்க்கணும், யாரு தப்பான முஸ்லீம்னு நம்ம ஏன் தெரியணும், யாராவது சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், கரெக்ட். எது தப்புன்னு தெரிஞ்சாதான் நம்ம சரியா இருக்கிறோமா தப்பா இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப நமக்கு எது தப்பு எது சரினே தெரியாட்டி நம்ம எதுல இருக்கோம்னு யாருக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அதான் உமர்ல சொல்லுவாங்க, தப்பான விஷயத்த என்ன என்பதை கத்துக்குவாங்க. எது தப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க, அப்பனாதான் உங்களால அந்த தப்புல என்ன செய்ய முடியாது, விழ முடியாது. இப்ப பொய் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம், பொய் சொல்லாம இருப்போம். அப்படித்தானே? இப்ப லவ் பண்றது தப்புன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவோம், லவ் பண்ணாம இருப்போம். அப்படித்தானே? அப்படிதானே? கிளாஸ் இது பயான் மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டேன்னா, கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். உங்களுக்கு புரியாட்டி என்ன செய்யலாம், கை தூக்கி புரியல இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம்னா. இப்ப ரசூலுல்லாவுடைய காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இப்ப ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்படுறாங்க. அதற்கு முன்னாடி அந்த மக்கள் அந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கல்ல என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. மரத்தை பார்த்தா வணங்குவாங்க, எதை பார்த்தாலும் வணங்குவாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன செய்யறாங்க, கல் இருக்கும், கல்லுட்டு போய் என்ன செய்வாங்க, எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி, யார்கிட்ட போய் கேட்பாங்க, கல்லுட்டு போய் பேசினா பதில் சொல்லுமா, சொல்லாது. மரத்திட்ட போய் கேட்டா பதில் சொல்லுமா, சொல்லாது. இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன பண்ணாங்க, கல்லுட்டு போய் கேட்பாங்க, அதே மாதிரி மரத்துல போய் கேட்பாங்க. சூரியன் இருக்கும், சூரியன் உதிச்சுட என்ன செய்வாங்க, சூரியன்ட்ட கேட்பாங்க. நீங்க கன்னியாகுமரி யாரெல்லாம் போயிருக்கீங்களா? காலையில கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா கரெக்டா சூரியன் உதயமாகுமா, அப்ப சிலர் என்ன செய்வாங்க, சூரியனை வணங்குவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, சூரியன்ட்ட போய் கேட்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, நட்சத்திரம் இருக்குமா, நட்சத்திரம் வானத்துல ஸ்டார்ஸ் இருக்கா, அது ஒரு சில நேரத்துல ஒரே மாதிரி 3 லைனா வந்திருக்கும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அதுக்கு கேட்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரிதான் மக்கள் என்ன செஞ்சாங்க, யாரும் தொழ மாட்டாங்க, அல்லாஹ்னா யாரும் தெரியாது, எதுவுமே தெரியாம கல்ல வணங்குனாங்க, சிலைகளை வணங்குனாங்க, நட்சத்திரங்களை வணங்குனாங்க, நிலாவை வணங்குனாங்க, இப்படிதான் இருந்தாங்க. இப்படி மக்கள் இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன பண்றான், ரசூலுல்லாஹ்வை நபியா அனுப்புறான். ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்புவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரிஞ்சுச்சா, மக்கள் எப்படி இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அப்ப நபியா அனுப்புறான். அப்ப நபி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வணங்கக்கூடாது, இது எல்லாம் தப்பு. கல்லுட்ட போய் கேட்டா நமக்கு எப்படி அது பதில் சொல்லும், மண்ணுட்ட போய் கேட்டா அது எப்படி பேசும், சிலைட்ட போய் நீங்க கேட்கறீங்க, அதுக்கு என்ன வாயா இருக்குது, அது எப்படி பேசும், அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்கு போய் கேட்க கூடாது. நீங்க யார்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் தான் என்ன செஞ்சா அவங்கள படைச்சான், அல்லாஹ் தான் உங்களுக்கு எல்லாம் தருவான், நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அத சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான், கல்லுட்ட போய் கேட்டா என்ன சொல்லாது, பதில் எதுவும் சொல்லாது, நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ்ட்ட தான் நம்ம கேட்கணும்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, முஸ்லீமா மாறிட்டாங்க. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொன்னோன்னு என்ன செய்யறாங்க, எல்லாரும் முஸ்லீமா மாறிட்டாங்க. இப்ப நிறைய முஸ்லீம் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது நிறைய முஸ்லீம் வந்துட்டாங்க, எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறாங்க. எது வரைக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரைக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னா, ராஜா இருக்காங்களா, யாரெல்லாம் சோட்டா பீம் பாப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டீங்க, பாப்பியா? அது ராஜா இருப்பாங்களா, ஊருக்கு ஒரு ராஜா இருப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் 4வது ராஜாவா வந்ததுதான் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, 4வது ராஜா, அரபியில கலீஃபான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்லயே படிக்கிறோம், ராஜா. 4வது ராஜா யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க காலத்துலதான் உண்மையான எல்லாம் முஸ்லீமா இருந்துட்டு இருந்தவங்க எல்லாம் தப்பான முஸ்லீமா மாறுறாங்க. உண்மையான முஸ்லீமா இருந்துட்டு சிலர் என்ன செய்யறாங்க, தப்பான முஸ்லீமா மாறிட்டாங்க. அது ஏன் மாறினாங்கன்னு சொல்லி என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நம்ம பாடத்துல பார்க்க போறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க பார்த்துட்டோம். ரசூலுல்லாஹ் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பார்த்தாச்சு. எப்போ வழிகட்டு போனாங்க எல்லாரும் அதையும் பார்த்தாச்சு. எப்போ வழிகட்டு போனாங்க, தப்பான காலகட்டத்துல வழி தவறி போனாங்க. இப்போ அவங்க வழி தவறினாங்களா, தப்பான ஒரு பாதிக்கு போனாங்களா, அது ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட் போடுவோம். என்ன எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட், முஸ்லிமுடைய ஆதாரம் என்ன யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம முஸ்லீம், நான் ஒரு விஷயத்த செய்யணும்னா ஆதாரம் நான் எதை எடுப்பேன், குர்ஆன், ஹதீஸ். மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ் இது ரெண்டுல என்ன சொல்லி இருக்குதோ அதைத்தான் நான் முஸ்லீம் தான் செய்யணும். முஸ்லீம் எதை செய்யணும், குர்ஆன்ல என்ன இருக்கோ அதை செய்யணும்.
ஹதீஸ்ல என்ன இருக்கோ அதை செய்யணும். குர்ஆன்ல எதையாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது, ஹதீஸ்ல ஏதாவது செய்யக்கூடாதுன்னு வந்தா செய்யக்கூடாது. இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய ஆதாரம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும். இது ரெண்டும் தான். இது ரெண்டு தவிர மூணாவது என்ன செய்யக்கூடாது? நம்ம எதையும் சேர்க்க கூடாது, அந்த ரெண்டுல எதையும் குறைக்கவும் கூடாது. சரியா? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் எதை தான் சொல்லணும்? குர்ஆனும் ஹதீஸும். இப்போ இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஓரத்துல வச்சுட்டு வேற ஒரு விஷயத்தை நான் பின்பற்றுனா நான் தப்பான வழிக்கு போயிருவேன். புரிஞ்சா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுனா நான் சரியான வழியில இருப்பேன், உண்மையான முஸ்லீமா இருப்பேன், சரியான முஸ்லீமா இருப்பேன். இப்ப எனக்கு குர்ஆனும் ஹதீஸும் வேணாங்க, நான் வேற எதையாவது எடுத்துக்கிறேனே அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டா நான் என்ன ஆயிடுவேன்? தப்பான முஸ்லீமா மாறிடுவேன். அப்ப தப்பான முஸ்லீமா மாறுவதற்கு முத காரணம் என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் வச்சுட்டு வேற ஒண்ணு என்ன செய்யறது? ஆதாரமா எடுத்தது. சரியா? குர்ஆன் ஹதீஸையும் வச்சுட்டு வேற ஒண்ணு ஆதாரமா எடுத்து என்ன ஆயிடுவான்? ஒருத்தன் தப்பான முஸ்லீமா மாறிடுவான். அப்ப யார் அதை முதல்ல எடுத்த அப்படின்னா, எழுதிக்கிட்டீங்களா? சரியா? அது யாரு முதல்ல ஆரம்பிச்சா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பேர் மாதிரி, என்ன, முஅத்தஸிலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எழுதிக்கோ, சும்மா பேர் மாதிரி தான் இது. முஅத்தஸிலா. முஅத்தஸிலா இவங்க என்ன செய்யறாங்க? எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் எப்படி எடுப்போம்னா, எங்களுடைய அறிவுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நாங்க எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். உதாரணமா, யாரெல்லாம் மறுமை நாள் நம்புறீங்க? எல்லாரும் நம்புறீங்க தானே? மறுமை நாள் என்னது? கேள்வி கேட்கப்படும். இப்ப நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நம்ம என்ன செய்வாங்க? கபர்ல போய் வைப்பாங்க. கபர்ல வச்சு நம்ம என்ன செய்வோம்? மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவோம். திரும்ப மறுமை நாள் எல்லாம் என்ன செய்வான்? நம்மள எழுப்புவான். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அது முடியுமா? நல்லா வாழ முடியும். ஆனா முஅத்தஸிலா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படிங்க அது முடியும்? நம்ம மண்ணோட மண்ணா போயிருவோம், திரும்ப எப்படி நம்ம வருவோம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுதான் யாரு? முஅத்தஸிலா. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களை மண்ணுக்குள்ள வச்ச பின்னாடி நாங்க எழுப்புவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம என்ன நம்புறோம்? ஆமா, அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் செய்வோம் அப்படி நம்ம நம்புறோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? அது எப்படிங்க முடியும்? கபர்ல போய் வைப்பீங்களா, நீங்க மண்ணோட மண்ணா மறைஞ்சு போயிருவீங்களா, திரும்ப அல்லாஹ் உங்களை அதே மாதிரி எழுப்புவானா, அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, அறிவுக்கு ஒத்து வருதான்னு சொல்லி மறுத்துருவாங்க. இவங்க யாரு? முஅத்தஸிலா. அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இது போல குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? அறிவோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க, அறிவை வச்சு சிந்திச்சு பார்ப்பாங்க. அறிவுக்கு ஒத்து வரலன்னா அந்த குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு செஞ்சிருவாங்க, ஓரத்துல வச்சிருவாங்க. அவங்களுக்கு எதுதான் முக்கியம்? அறிவு தான் முக்கியம். அவங்க யாரை பின்பற்றுவாங்க? அரிஸ்டாட்டில் யார் கேள்விப்பட்டிருக்கா? அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இவங்க சாக்ரட்டிஸ், இவங்க எல்லாம் யாருன்னா தத்துவவாதிகள். இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? தத்துவ மேதைகள் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாத்திகவாதியா தான் இருப்பாங்க. இறைவன் கிடையாது, நம்ம எல்லாம் குரங்குல இருந்து வந்தவங்க, இந்த உலகம் எல்லாம் முதல்ல ஒண்ணா இருந்துச்சு, அப்புறம் வெடிச்சிச்சு, அதுல இருந்து தவளை வந்துச்சு, தவளை புக்ல படிச்சிருப்பீங்களா, இந்த மாதிரிலாம் வந்திருக்கும்ல. இது மாதிரி நம்பக்கூடியவங்க தான் யாரு? இந்த தத்துவவாதிகள். இவங்க என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தேவை கிடையாது, நமக்கு எதுதான் முக்கியம்? அறிவு தான், சயின்ஸ், அறிவு தான் என்னது முக்கியம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதை முன்னுரிமைப்படுத்திட்டு குர்ஆன் ஹதீஸ் என்ன செஞ்சிடறாங்க? ஒதுக்கிடுறாங்க. அதனால இவங்க என்ன போயிட்டாங்க? தப்பான முஸ்லீமா மாறிட்டாங்க. இது முதலாவது. ரெண்டாவது உள்ளவங்க யார் அப்படின்னா சூஃபியான்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க. இரண்டாவது முதல்ல முஅத்தஸிலா எழுதிட்டீங்களா? ரெண்டாவது சூஃபி. இப்ப சூஃபியா யார் அப்படின்னா, இவங்க எல்லாமே சோட்டா பீம்ல ஒரு தாத்தா காட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரா, மந்திர சக்தி எல்லாம் வச்சிருப்பாரா, காட்டுக்குள்ளேயே இருப்பாரா, யார்ட்டையும் பேச மாட்டாரு, எப்போ என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? யோகா பண்ணி தியானம் பண்ணிட்டே இருப்பாரா? அதே மாதிரி நம்பிக்கை இவங்களுக்கும் இருக்கு. இவங்க என்ன செய்வாங்க? நம்ம காட்டுக்கு போயிடணும், காட்டுக்கு போய் தியானம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குமா? சக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. நம்ம என்ன செய்ய வேணாம்? சொல்ல வேணாமா? குர்ஆனை படிக்க வேணாமா? ஹதீஸ படிக்க வேணாமா? குர்ஆனை ஓத வேணாமா? எதுவுமே பண்ண வேணாமா? ஆனா என்ன பண்ணணுமா? காட்டுக்கு போகணுமா, காட்டுல போய் தியானம் பண்ணணுமா, தியானம் பண்ண என்ன கிடைக்குமா? நமக்கு சக்தி கிடைக்கும். இப்படி நம்பி குர்ஆன் ஹதீஸ் என்ன பண்ணிட்டாங்க? படிக்க மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸ ஓரமா வச்சுட்டு காட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. இப்படி போனதால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? தப்பான முஸ்லீமா மாறிட்டாங்க. இது ரெண்டாவது யாரு? சூஃபியா. எழுதிக்கோங்க. மூணாவது யாரு அப்படின்னா ஷியா. ஷியா ஷியா யார் அப்படின்னா குர்ஆன் ஹதீஸ பின்னுக்கு வச்சிருவாங்க. இவங்க முதல்ல எதை முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா, இவங்களுக்குன்னு இமாம்கள் இருப்பாங்க. இவங்க இமாம்னு இருப்பாங்க. இமாம் என்ன சொன்னாரோ அதை கேட்கணும். அப்படியே கேட்கணும் அப்படிலாம் கேட்க கூடாது. இமாம் கரெக்டா சொன்னா கேட்கணும், இமாம் தப்பா சொன்னா இமாம் நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிடணும். அத்தை கரெக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு கேட்கணும், அத்தை தப்பான ஒரு விஷயத்த சொல்றாரு கேட்கணுமா? கேட்க கூடாது. அம்மா நல்ல விஷயத்த சொன்னா கேட்கணும், அம்மா கெட்ட விஷயத்த சொல்றாங்க கேட்கணுமா? கேட்க கூடாது. ஆனா இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு சில இமாம் இருப்பாங்க, அந்த இமாம் என்ன சொன்னாலும் கேட்கணும். அந்த இமாமு
தப்பாவே சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க தப்பா சொல்றாங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க எப்படின்னா, இமாம் கரெக்டா சொன்னாலும் கேட்கணும், இமாம் தப்பா சொன்னாலும் கேட்கணும், இமாம் குர்ஆனுக்கு மாறா சொன்னாலும் கேட்கணும். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அவங்க இமாம் வேற ஒண்ணு சொல்றாங்க, அவங்க எதைத்தான் கேட்பாங்க, இமாம் சொல்றதான் கேட்பாங்க. அப்ப குர்ஆன்ல எப்படி இருக்கு, குர்ஆனை ஓரந்த இல்லைங்க, ஹதீஸ ஓரந்த இல்லைங்க, அவங்களுக்கு எதுதான் முக்கியம், இமாம் சொல்றதுதான் முக்கியம். அதனால இவங்க என்ன ஆயிட்டாங்க, தப்பான முஸ்லீமா போயிட்டாங்க. சரியா? இப்ப கிறிஸ்டின் இருக்கிறாங்களா, இப்ப கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அப்படின்னா, உண்மையான பைபிள் இருக்கா அதை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. உண்மையான பைபிளுக்கு பழைய ஏற்பாடுன்னு ஒண்ணு இருக்கும், அதாவது பழைய பைபிள். அந்த பைபிள்ல ஓரளவு எல்லாருமே சரியான விஷயங்களா இருக்கும், கிட்டத்தட்ட சரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா அவங்க எதைத்தான் கேட்பாங்கன்னா, ஃபாதர் இருப்பாங்களாப்பா அவங்க சர்ச்சில், அந்த பெரிய வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபாதர் இருப்பாரா, அவர் சொல்றதான் கேட்பான். என்ன பைபிள் என்ன செய்ய மாட்டான், படிக்க மாட்டான். அவன் எதைதான் கேட்பான், ஃபாதர் என்ன சொன்னாலும் அதை தான் கேட்பான். அங்க சிஸ்டர் இருப்பாங்களா, அவங்க என்ன சொன்னாலும் அதை தான் கேட்பாங்க. அதே மாதிரிதான் ஷியாம், அவங்களுக்குன்னு சில இமாம்கள் இருப்பாங்க, அந்த இமாம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்கணும். அந்த இமாம் நல்லது சொல்றாரா கெட்டது சொல்றாரா பார்க்க மாட்டாங்க, என்ன சொன்னாலும் அப்படி கேட்பாங்க. அதனால அவங்க என்ன போயிட்டாங்க, வழி தவறி தப்பான முஸ்லீமா மாறிட்டாங்க. சரியா? அடுத்து இது முதலாவது. இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, குர்ஆன் ஹதீஸை வச்சுட்டு வேற ஒண்ணு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஆதாரமாக எடுத்துக்கொண்டாங்க. முதலாவது உள்ளவங்க எதை எடுத்தாங்க, அறிவை எடுத்துக்கிட்டாங்க. குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு அறிவை எடுத்தாங்க. ரெண்டாவது உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, தியானம் பண்ணி மேஜிக்கு, எனக்கு தியானம் பண்ணா சக்தி வரும் பவர் வரும்னு சொல்லி போயிட்டாங்க. மூணாவது உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, இமாம்களை கண்மூடித்தனமா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 பேரும் குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு இதை எடுத்தனால வழி தவறி தப்பான முஸ்லீமாக மாறி போயிட்டாங்க. அடுத்து இன்னும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ்ல கொஞ்சத்தை எடுத்துக்குவாங்க, கொஞ்சத்தை வேணான்னு விட்டுருவாங்க. உதாரணமா நான் உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்லி அனுப்புறேன், 2 விஷயத்த நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறேன். ஒரு விஷயத்த நீ வீட்டுல போய் சொன்னா உங்க அம்மா உன்னைய பாராட்டுவாங்க, இன்னொரு விஷயத்த சொன்னா உங்க அம்மா உன்னைய திட்டுவாங்க. இந்த 2 விஷயத்த நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுல போய் சொல்லு அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன செய்வீங்க, பாராட்டுறத மட்டும்தான் சொல்லுவீங்க. ஏன், இன்னொரு விஷயத்த சொன்னா திட்டு விடுவோம், அதனால என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். இவங்க அதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குதோ அதை ஃபுல்லா எடுத்துக்குவாங்க, இவங்களுக்கு எதெல்லாம் பாதகமா இருக்குதோ அதை ஃபுல்லா என்ன செஞ்சிருவாங்க, இல்ல இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. புரிஞ்சா? இவங்களுக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்குதோ தோதுவாக இருக்குதோ அதை எடுத்துக்குவாங்க, இவங்களுக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஓரம் கட்டிடுவாங்க. அதனால சிலர் என்ன செஞ்சுட்டாங்க, தப்பான முஸ்லீமா வழிகட்டு போயிட்டாங்க. அதுல முதலாவது யார் அப்படின்னா, ஹவாரிஜ்னு சொல்லக்கூடியவங்க. ஹவாரிஜ் சிலர் அதுல ஃபர்ஸ்ட் உள்ளவங்க. குர்ஆன்ல சிலர் எடுத்துக்குவாங்க, சிலர் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹவாரிஜ். ஹவாரிஜ் கட் பண்ணியாச்சா ஹவாரிஜ்னு. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப முத்தி போன முஸ்லீம் வச்சுக்கோங்களேன். முஸ்லீம்லயே முத்தி போன முஸ்லீம். முத்தி போன முஸ்லீம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போவாங்களா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒருத்தன் பொய் சொல்லிட்டா அவன் முஸ்லீமே இல்லைன்றான். ஒருத்தர் இப்ப பொய் சொல்றான், அதுக்கு அவன் முஸ்லீமே இல்லப்பா. இப்போ ஒருத்தர் ஃபஜ்ர் தொழாம தூங்கிட்டாரு, ஒரு ஹவாரிஜ் பத்தி என்ன தெரியுமா சொல்லுவான், ஃபஜ்ர் தொழாம தூங்குறான் இவன் முஸ்லீம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வச்சா குடும்பி சரச்சா முட்டை அப்படியே இருக்கணும். அப்படி கிடையாது. இஸ்லாம்னா எப்படி இருக்கணும்னா நடுநிலையா இருக்கணும். இவங்க ஒண்ணு போனா ஓவரா போயிருவாங்க, இல்லாட்டி ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். இவங்க ஹவாரிஜை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப ஓவரா தான் எல்லாமே யோசிப்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கெல்லாம் தண்டிப்பான்னு சொல்றானோ அதை மட்டும்தான் இவங்க ஏத்துப்பாங்க. அல்லாஹ் தண்டிப்பான்னு சொல்லுவான்ல, நீங்க இணை வச்சீங்கன்னா உங்களுக்கு நரகம் இருக்குது, பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நரகம் இருக்குது, இப்படி எல்லாம் வருது இல்ல, இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, இவங்க ஏத்துக்குவாங்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்கிறான் அந்த வசனம் வருதா, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிக்கிறான். இந்த வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க, தண்டனைக்குரிய வசனத்தை எல்லாம் ஏத்துப்பாங்க, மன்னிப்பிற்குரிய விஷயத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்க. இதுதான் யாரு, ஹவாரிஜ். ஹவாரிஜ் என்ன பண்ணுவாங்க, தண்டனைக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க, ஏத்துக்குவாங்க, மன்னிப்பிற்குரிய விஷயத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்க. இவங்க யாரு, ஹவாரிஜ். அடுத்து முர்ஜியா. முர்ஜியா அப்படி போட்டுக்காங்க, முர்ஜியா. இவங்க எப்படின்னா, நம்ம ஹவாரிஜ் சொன்னோமா அவங்களுக்கு ஆப்போசிட் இவங்க. இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்ல விஷயத்தை எல்லாம் ஏத்துக்குவாங்க, அல்லாஹ் தண்டிக்கிறான்னு சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் மறுத்துருவாங்க. இப்ப முர்ஜியா பொறுத்த வரைக்கும் தொலை வேணாம், பொய் சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைவாங்க, இல்லைங்க அல்லாஹ் மன்னிப்பான்,
ஏன் பொய் சொல்றீங்க? இல்ல அல்லாஹ் மன்னிப்பான். ஏன் நீங்க அல்லாஹ் மன்னிப்பான்? ஏன் பொய்? எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க இவங்க? அல்லாஹ் மன்னிப்பாங்கிறதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆனா அல்லாஹ் தண்டிப்பாங்க வசனத்தை என்ன செஞ்சிருவாங்க? மறுத்துருவாங்க. மேல சொன்னவங்க கவாரிஜ், அவங்க தண்டனை ஏத்துக்குவாங்க, மன்னிப்பை என்ன செய்வாங்க? மறுப்பாங்க. இவங்க மன்னிப்பை ஏத்துக்குவாங்க, தண்டனையை ஃபுல்லா மறுத்துருவாங்க. அப்படி ரெண்டு பேரும் ஆப்போசிட். அவங்களுக்கு இவங்க என்னது? ஆப்போசிட். அடுத்து இரண்டாவது யார் அப்படின்னா ஷியா. இவங்க என்ன செய்வாங்க? இது சொல்றேன், அது மொத்தமா இது கொஞ்சத்தை எடுத்துக்குவாங்க. என்னன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னமா, யாராவது 4வது கலீஃபா, 4வது ராஜா. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் 4வது ராஜா கலீஃபாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்குவாங்க. அவர் செஞ்சது, அவர் யாரான சரியான ஆளு, அவர்தான் சரியான ராஜா அப்படின்னு ஏத்துக்குவாங்க. ஆனா முதல் ராஜா யாரு? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் முதல் கலீஃபா யாரு? 2வது யாரு? 3வது யாரு? மாஷா அல்லாஹ். இந்த 3 பேத்தையும் ஷியாக்கள் என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. இந்த 3 பேத்தையும் ஷியாக்கள் என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. இந்த 3 பேர் என்ன செய்யலையா? சரியான முறையில ஆட்சி பண்ணல. இந்த 3 பேரும் தப்பான முறையில என்ன செஞ்சாங்களா? ஆட்சி பண்ணாங்க. இந்த 3 பேர் என்ன கிடையாதான்? முஸ்லிமு கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் யாரு? ஷியாக்கள். ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த 3 பேர் என்ன செய்ய மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. இந்த 3 பேரும் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது உள்ள அலியை மட்டும் தான் என்ன செய்வாங்க? ஏத்துக்குவாங்க. இவங்க யாரு? ஷியாக்கள். இவங்களுக்கு நேர் அப்படியே ஆப்போசிட்ல உள்ளவங்க தான் கவாரிஜ். இவங்க என்ன செய்வாங்கன்னா அலி தப்பானவர், 3 உள்ளவங்க சரியானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியாக்களுக்கு நேர் ஆப்போசிட் யாரு? கவாரிஜ். இவங்க என்ன செய்வாங்க? 3 பேர் என்ன செய்வாங்க? ஏத்துக்குவாங்க. 4வது உள்ள அலி என்ன செய்வாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. சரியா? புரிஞ்சா? அடுத்து விதி யாருக்கெல்லாம் தெரியும்? விதி நான் யாராவது சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், கரெக்ட். நம்ம எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல என்ன நடக்கும், நம்ம எப்ப பிறப்போம், நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்ப மௌத்தா போவோம், நம்ம எப்படி மௌத்தா, எல்லாத்தையும் எல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? எது எழுதி வச்சிருப்பான்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ன செஞ்சுட்டான்? எழுதி வச்சுட்டான். அதுபடிதான் என்ன செய்யும்? எல்லாமே நடக்கும். இதுல இந்த விதி விஷயத்துல 2 பேர் என்ன செஞ்சாங்க? வழிகட்டு போனாங்க. முதல்ல உள்ளது யார் அப்படின்னா கதிரியான்னு சொல்லக்கூடியவங்க. கதிரியா அப்படின்னு போட்டுக்கோங்க. கதிரியா என்ன செய்வாங்கன்னா விதியே கிடையாதுன்னு மறுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாவே நம்மளை படைப்பானா, அல்லாவே நம்மளை எல்லாமே செய்ய வைப்பானா, கடைசியில் நம்ம தப்பு செஞ்சாலும் அல்ல எழுதுனதுனாலதான் நடக்குது, அப்ப நாளைக்கு மறுமையில நரகத்திலே அல்ல நம்மளே போடுவானா? இது ஒத்து போதா? கதிரியா. கதிரியா என்ன செய்வாங்க? விதி கிடையாதுன்னு மறுத்துவாங்க. விதி என்ன செய்ய மாட்டாங்க? நம்பவே மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி. இப்ப நான் பொய் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் அதுல விதியில எழுதி இருக்கிறான் தானே? அல்லாஹ் நாடுனால நான் பொய் சொல்றேனா? சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் நாடுனாலதான் நான் பொய் சொல்றேன், அப்பயும் அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான்? விதி அல்லாஹ் எழுதிட்டான் தானே? இல்ல, அல்லாஹ் எழுதிட்டானா ஃபர்ஸ்டே? அதனாலதான் நான் பொய் சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, அப்பயும் அல்லாஹ் என்ன தண்டிக்கணும்? அல்லாஹ்னாலதான் நானே பொய் சொன்னேன். கரெக்ட், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சிந்திக்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்கிறான்? அறிவு. சரி, இப்ப நெருப்பு இருக்குது, நெருப்புக்குள்ள போய் கையை எவனா விட்டுட்டு அல்லாஹ் 4 நாளா விட்டேன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன்னா அறிவு இருக்கு. தொட்டா கை என்ன ஆயிரும்? சுற்றுன்னு மண்டையில உரைக்குதா? அதனால செய்ய மாட்டோம். யாரும் அடுப்புக்குள்ள போய் கையை விட மாட்டோம். இதே மாதிரி எந்த விஷயம் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? நமக்கு அறிவை கொடுத்து தேர்ந்தெடுப்பதற்கான அறிவை என்ன செஞ்சிருக்கால நம்ம கொடுத்திருக்கிறான். இது சரி, இது தப்பு, எது வேணாலும் என்ன செய்ய தேர்ந்தெடுக்கிறது யாருதான்? நம்ம தான். புரியுதா? தேர்ந்தெடுக்கிறது யாருதான்? நம்ம தான். இப்ப நெருப்பு இருக்குன்னா அதுக்குள்ள போய் கையை விடணுமா இல்ல நம்ம அங்க இருந்து விலகி வரணுமான்னு தேர்ந்தெடுக்கிறது யாருதான்? நம்ம தான். சரியா? அதனால முழுக்க முழுக்க அல்லாஹ் நாடுனாலதான் நான் பொய் சொல்ல செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு? எனக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆப்ஷன் யாரோடது? என்னோடது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? இப்படி யோசிக்க மாட்டாங்க. அல்லாஹ் நாடி இப்ப நம்ம பொய் சொல்றோம், அதனால அல்லாஹ் நம்மளை தண்டிக்கணுமான்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? ஒட்டுமொத்தமா விதியே கிடையாதுன்னு மறுக்கக்கூடியவங்க தான் யாரு? கதிரியாக்கள். இவங்களுக்கு நேர் ஆப்போசிட் யாருன்னா ஜபரியா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே அல்லாஹ் நாடுனாலதான் நடக்குது. இப்ப ஒருத்தன் பொய் சொல்றான், ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், ஒருத்தன் லவ் பண்றான், ஏன் பண்றான்? எல்லாம் அல்லாஹ் நாடுனாங்க அதனால நடக்குது. அப்ப உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு நம்ம கேட்கலாம் தானே? ஆனா அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எல்லாம் பண்றேன், தப்பு பண்றீங்க நீ, ஆமா பண்றேன், ஏன் பண்றீங்க? அல்லாஹ் நாடிட்டான். இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் நீங்க தொழல, ஃபஜ்ர் தொழல? அல்லாஹ் நாடிட்டான், தூங்கிட்டேன். ஏங்க நீங்க தண்ணி அடிக்கிறீங்க? அல்லாஹ் நாடிட்டான், தண்ணி அடிக்கிறேன். ஏன் உங்க அம்மாவை நீங்க அடிச்சீங்க? அல்லாஹ் நாடிட்டா அதனால நான் அடிச்சேன். நம்ம என்ன தெரியும் செய்யணும்? திரும்ப ஒண்ணு அடிச்சுட்டு காத்துல ஒண்ணு கொடுத்துட்டு அல்லாஹ் நாடிட்டா அதனால உங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா?
அது மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் காரணம் சொல்லுவாங்க. இப்ப அவங்க அப்படி சொல்லும் போது கண்ணத்துல ஓங்கி பலாரம் அடிச்சுட்டு ஏங்க அடிச்சீங்க, அல்லாஹ் நாட்டிட்டா அடிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் என்ன சொல்லுவாங்க? உனக்கு அறிவு இருக்கு தானே அப்படின்னு கேட்பாங்களா? உனக்கு அறிவு இருக்கு, நீ இருக்கு, நீ அடிச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்கக்கூடியவங்க யாரு? ஜபரியா. என்ன சொல்லுவாங்க? எல்லாமே என்னதுனாலதான் நடக்குதான்? அல்லாஹ் நானனாலதான் நடக்குது, எனக்கு என்ன கிடையாது, இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க யாரு? ஜபரியா. இல்லையாச்சா? இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் பார்த்து இது முடிஞ்சுன்னா, இன்னும் ஒருத்தங்க யாருன்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இருக்கு. மாஷா அல்லாஹ், கரெக்ட். ஆனா பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர் நாகூர் ஹனீஃபா ஒருத்தர் பாட்டு பாடுவாரு. என்ன பாட்டு பாடுவாரு? உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் பாட்டு பாடுவாரு. இந்த பாட்டு கரெக்டா தப்பா? தப்பு. அல்லாஹ்க்கு என்ன இருக்குது? எப்படி இருக்குது? தெரியாது. பார்க்க முடியும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்க்கு குர்ஆன்ல அல்லாஹ்க்கு கை இருக்குதுன்னு வருது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குதுன்னு வருது, அல்லாஹ் கேட்கிறான்னு வருது, அல்லாஹ் பாக்குறான்னு வருது, அல்லாஹ்வுக்கு கண்டைக்கால், நம்ம இந்த கரண்டைக்கால் இருக்குது இல்ல, அல்லாஹ்வுக்கு கரண்டைக்கால் இருக்குதுன்னு வருது, அல்லாஹ் நரகத்துல காலை வைக்கிறான், அந்த நரகம் என்ன செய்யுது? போதும்னு சொல்லுதுன்னு சொல்லி, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லி குர்ஆன்ல என்ன இருக்குது? பல ஆதாரங்கள் இருக்குது. ஆனா எப்படி இருக்குன்னு கேட்டா தெரியாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, எப்படி இருக்குது அது தெரியாது. எப்பதான் தெரியும்? மறுமையில அல்லாஹ்வை பார்த்தாதான் நமக்கு என்ன செய்யும், எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த விஷயத்துல ரெண்டு பேர் வழிகட்டு போனாங்க. ஒருத்தன் யார் அப்படின்னா முமஸ்ஸிலா. முமஸ்ஸிலா 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 இதெல்லாம் சும்மா பேர் தானே. எப்படி ராஜேஷ் குமார்னு இருக்கலாம் பேர்லாம், அதே மாதிரி இது ஒரு பேர் நினைச்சுக்காங்க, அவ்வளவுதான். முமஸ்ஸிலா. முமஸ்ஸிலானா யாருன்னா அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குன்னு ஏத்துக்குவாங்க, ஆனா அந்த உருவம் எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப அல்லாஹ்விற்கு கை இருக்குன்னா மனுஷ கை மாதிரி இருக்கும், அல்லாஹ்விற்கு கால் இருக்குன்னா இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன செய்வாங்க அவங்க? அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பாங்க. அல்லாஹ்க்கு என்ன செஞ்சிருவாங்க? உருவம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல எதுவுமே கிடையாது, அல்லாஹ் மாதிரி யாருமே கிடையாது. ஆனா முமஸ்ஸிலா என்ன செய்வாங்க? அல்லாஹ்விற்கு இப்படி கை இருக்கும், அல்லாஹ்விற்கு இப்படி கால் இருக்கும், என்ன செய்வாங்க? உருவம் கொடுப்பாங்க. அதனால இவங்க என்ன செஞ்சாங்க? வழிகட்டு போயிட்டாங்க. அடுத்து இவங்க ஆப்போசிட் ஆனவங்க தான் முஅத்திலா. முஅத்திலா முஅத்திலா இவங்க எப்படின்னா ஒட்டுமொத்தமா அல்லாஹ்விற்கு உருவமே இல்லைன்னு மறுத்துருவாங்க. அல்லாஹ்விற்கு கையும் கிடையாதான், காலும் கிடையாதான், கண்ணும் கிடையாது, எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க? ஒரேடியா அல்லாஹ்விற்கு உருவமே இல்லைன்னு மறுத்துருவாங்க. முதலாவது உள்ளவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல உள்ளவங்க அல்லாஹ்க்கு என்ன செஞ்சிருவாங்க? உருவத்தை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது உள்ளவங்க என்ன செய்வாங்க? உருவமே இல்லைன்னு மறுத்துருவாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சுக்கிட்டாங்க? வழி கெட்டு போயிட்டாங்க. அப்ப சரியான விஷயம் என்னது? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, ஆனா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சரியா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? வழி கெட்டு போயிட்டாங்க. முதல்ல உள்ளவங்க அல்லாஹ்வுக்கு உருவத்தை கொடுத்து வழி கெட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது உள்ளவங்க உருவமே இல்லைன்னு சொல்லி மறுத்து வழி தவறி போயிட்டாங்க. இதெல்லாம் தான் கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை என்ன செஞ்சது? மறுத்ததற்கான வழிகட்டு போனவங்க. இப்ப குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொன்ன விஷயத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? முதல்ல உள்ளவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவனை போல யாருமே இல்லை. இந்த வசனத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? மறுத்துட்டாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க, ஆனா அவனை போல யாருமே இல்லைன்னு வந்த வசனத்தை என்ன செஞ்சாங்க? மறுத்துட்டாங்க. ரெண்டாவது உள்ளவங்க அவனை போல யாருமே இல்லைன்ற வசனத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, கெண்ட கால், இந்த விஷயத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? மறுத்துட்டாங்க. அதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? வழி தவறி போயிட்டாங்க. சரியா? புரிஞ்சா? கஷ்டமா இருக்கா கொஞ்சம்? கஷ்டமான விஷயத்த கொஞ்சம் என்ன செய்யறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா தான் சொல்றேன்னா. இப்ப அடுத்து தெளிவா ஒவ்வொரு பிரிவினரை பத்தி பார்ப்போம்னா, ஒவ்வொரு கொள்கையை பத்தி தெளிவா நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சரியான கொள்கைனா என்ன, சரியான கொள்கையில இருக்கக்கூடியவங்க யாரு அதை பார்ப்போம். சரியா? எழுதிக்கோங்க. சரியான, இப்ப நம்ம இவ்வளவு பேர் வழிகட்டுன்னு சொன்னோம் தானே, தப்பான முஸ்லீம்னா யாருன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்ப சரியான முஸ்லீம்னா யாரு பார்க்கணும் தானே, அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சரியா இருக்க முடியும். அதனால சரியான முஸ்லீமுடைய பண்புகள் அப்படி போட்டுக்காங்க, இல்ல குணங்கள் எதுனாலும் போட்டுக்காங்க. எழுதியாச்சா? சரியான முஸ்லீம்னா யாரு அப்படின்னா, சரியான முஸ்லீம் அப்படின்னா முதல்ல அவன் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்றுவான். சரியான முஸ்லீம்னா யாரு? குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் என்ன செய்வான்? அவன் ஃபாலோ பண்ணுவான். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா அவங்க அத்தா சொன்னா கேட்க மாட்டான், அவங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டான், எங்க இமாம் சொன்னாங்க கேட்க மாட்டான், அந்த அஜரத்து சொன்னாரு கேட்க மாட்டான், இந்த புக்ல இவர் சொன்னாரு கேட்க மாட்டான். எதான் கேட்பாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் என்ன செய்வாங்க? கேட்பாங்க.
இவங்க தான் யாரு? சரியான முஸ்லிம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றாங்க குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்டு முஸ்லிமா இருக்கக்கூடிய நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதை விட எந்த விஷயத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? முன்னுரிமை கொடுக்க கூடாது. இப்ப குர்ஆன் ஹதீஸ் ஒரு விஷயம் வந்துருச்சு, அதுக்கு மாற்றமா ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இப்ப நம்ம எதை தான் கேட்கணும்? ஹதீஸை தான் கேட்கணும். உதாரணமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தாடி வைங்க, மீசை என்ன செய்யுங்க? கத்திரிங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப எங்க அத்தா சொல்றாரு தாடி வைக்காதப்பா, அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, தாடியை நல்லா கிளீன் ஷேவ் பண்ணா நீட்டா இருக்கு அப்படின்னு யாரு சொல்றா? எங்க வீட்டுல சொல்றாங்க. நான் எதை கேட்கணும்? குர்ஆன் ஹதீஸ்ல என்ன செய்யணும்? கேட்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கு ஒப்பா ஒரு ஆண் நடக்க கூடாது. பெண்ணுக்கு ஒப்பானா எப்படி? கேர்ள்ஸ் என்ன செய்வாங்க? கையில பிரேஸ்லெட் போடுவாங்க, அதே மாதிரி என்ன செய்வாங்க? மருதாணி வைப்பாங்க, கழுத்துல என்ன செய்வாங்க? செயின் போடுவாங்க. இதெல்லாம் யார் போடுறது? கேர்ள்ஸ் போடுறது. இப்ப வீட்டுல என்ன செய்யறாங்க? சின்ன பையன் தானே அப்ப போறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? வீட்டுல எடுத்து கொடுக்குறாங்க. எங்க அக்கா சொல்றாங்க போடு பரவாயில்ல, சின்ன பையன் தானே, இந்த வயசுல தானே போட முடியும், போடுன்னு சொல்றாங்க. நான் எதை தான் கேட்கணும்? குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யணும்? கேட்கணும். எங்க அத்தா சொன்ன என்ன சொல்லணும்? அப்ப அது போடக்கூடாது, அதெல்லாம் யாரு தான் போடுவா? பெண்கள், கேர்ள்ஸ் தான் போடுவாங்க. நான் யாரு? யாரு? நம்மளாம் யாரு? நீங்களாம் யாரு? பாய்ஸ் என்ன செய்யக்கூடாது? கேர்ள்ஸுக்கு ஒப்பா நடக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். யார் சொல்லணும்? பாய்ஸ் சொல்லணும். இப்ப கேர்ள்ஸ் என்ன செய்யணும்? ஃபர்தா போடணும், அப்படிதானே? ஃபர்தா போடுறது கட்டாயம். வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா அல்லது அந்நிய ஆண்கள் இருந்தா என்ன செய்யணும்? அவங்க ஃபர்தா போட்டு தான் நடக்கணும். இப்ப உங்க அம்மா சொல்றாங்க கல்யாண வீட்டுக்கு போறோம், ஃபங்க்ஷனோட வீடா இருக்குது, இன்னைக்குமா ஃபர்தா போடுற, இன்னைக்கு ஒரு நாள் சாரி உடுத்திக்கோன்னு சொன்னா அம்மா பேச்ச கேட்கணுமா? குர்ஆனை கேட்கணுமா? குர்ஆனை தான் கேட்கணும். அம்மா சொன்னா என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அம்மாட்ட சொல்லணும் என்ன செய்யக்கூடாது? நான் ஃபர்தா போடாம வெளியே வரக்கூடாது, கல்யாண வீட்டுக்கு மேக்கப் போட்டு நான் போக கூடாதுன்னு என்ன செய்யணும்? அம்மாவுக்கு எதிராக தான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல பேசணும். அப்படி பேசினாதான் யாரு உண்மையான முஸ்லிம். நம்ம சரியான முஸ்லிமா இருக்கோமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, அதுக்கு எதிராக ஒருத்தங்க சொல்றாங்க, நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னுரிமை கொடுத்து அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா சரியான முஸ்லிம். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளதை சூஸ் பண்ணா தப்பான முஸ்லிம். ரெண்டாவது, மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் எது சொன்னாங்களோ, குர்ஆன் ஹதீஸ்ல எது இருக்குதோ அதை மட்டும்தான் ஏத்துக்கணும். இப்ப அல்லாஹ் ரசூலும் சொல்றாங்க லுஹர் 4 ரக்காத். இப்ப நான் போயிட்டு தொழுக நன்மையா கெட்ட நன்மை, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? தொழுக நன்மை தானே. லுஹர் 10 ரக்காத் தொழலாமா? ஏன் தொழக்கூடாது? நன்மை தானே. இப்ப ஃபஜ்ர் தொழலாம், ஃபஜ்ர் நன்மை தானே தொழுதா? நான் நன்மைன்னு சொல்லிட்டு 12 ரக்காத் தொழுறேன். ஏன்டா தொழுக நன்மை தானே, ஏன் தொழக்கூடாது? நன்மை தானே. தொழுத நன்மையா நன்மை தானே தொழுதா? ஏன் ஃபஜ்ருக்கு நான் 2 தொழணும்? ரசூலுல்லாஹ் எவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க? 2 தான் சொல்லியிருக்கு. 2 தான் எவ்வளவுதான் தொழணும்? 2 தான் தொழணும். கூட எனக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட தொழலாமா? தொழுக கூடாது. குர்ஆன் ஹதீஸ்ல எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களோ அவ்வளவோட என்ன செஞ்சுக்கணும்? நிப்பாட்டிக்கணும். அதுக்கு மேல நன்மைன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஆக்குனா என்ன ஆயிரும்? அது பித்அத் ஆயிரும். நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்களோ அவ்வளவு என்ன செய்யணும்? தொழுகணும். அதுக்கு மேல நன்மை நான் இன்னும் செய்யறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பண்ணா அது என்ன ஆயிரும்? பித்அத் ஆயிரும். அது என்ன ஆயிருவான்? தப்பான முஸ்லிமா மாறி போயிரும். பித்அத்னா இதுதான். மார்க்கத்துல குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதை விட எக்ஸ்ட்ரா புதுசா நான் ஏதாவது உண்டாக்கணும்னு வச்சுக்க, அது பேர் பித்அத். புரிஞ்சா? குர்ஆன் ஹதீஸ்ல 2 ரக்காத்துன்னு சொன்னா ஒருத்தன் 3 தொழுதானா அதுக்கு பேர் என்னது? பித்அத். சரியா? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தை அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல இவ்வளவுதான் இருக்குது ஒருத்தன் கூட்டுறான் அல்லது குறைக்கிறான், என்ன ஆயிடுவான்? பித்அத் செய்யக்கூடியவனா மாறிடுவான். அப்போ ஒருத்தன் தப்பான முஸ்லிமா உண்மையான முஸ்லிம் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை மட்டும் ஃபாலோ பண்ண உண்மையான முஸ்லிம். அதை விட பெரிய அறிவாளி மாதிரி 2 ரக்காத்துக்கு 4 ரக்காத்து, 4 ரக்காத்துக்கு நான் 12 ரக்காத் தொழுகிறேன், இப்படி தொழுதா என்ன ஆயிடுவான்? தப்பான முஸ்லிமா மாறி போயிடுவது ரெண்டாவது விஷயம். மூணாவது, எல்லாத்தையும் நம்பணும். குர்ஆன் ஹதீஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ எல்லாத்தையும் நம்பணும். உதாரணமா இங்க இருந்துட்டு நான் வானத்துக்கு போக முடியுமா? இப்ப நான் இருக்கிறேன் இங்க உட்கார்ந்துட்டு வானத்துக்கு போயிட்டு வர முடியுமா? சரி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் பயணத்துக்கு போனாங்க. பூமியில இருந்து நைட்டு வானத்துக்கு போயிட்டு திரும்ப என்ன செஞ்சுட்டாங்க? பூமிக்கு வந்துட்டாங்க. ஒரே நைட்ல இங்க இருந்து வானத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப உதாரணமா பிளைட் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு பிளைட்ல போறாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி நேரம். குறைஞ்சது பிளைட்ல போகணும்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ஆனா ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? ஒரே நாள்ல போயிட்டு வந்துட்டாங்க. நம்புறீங்களா இத? ஏன் எப்படி நம்புறீங்க? இப்படி எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நம்பணும். அதுல சந்தேகம் வந்துச்சுன்னா தப்பான முஸ்லிம். உண்மையான முஸ்லிம்னா குர்ஆன் ஹதீஸ்ல என்னெல்லாம் வந்திருக்குதோ எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? கண்ணை மூடிட்டு குர்ஆன் ஹதீஸ் வந்திருக்காங்க நம்புவேன், அவ்வளவுதான். இப்ப மலக்குமார்கள் இருக்கிறாங்க.
மலக்குமாரை யாராவது பாத்திருக்கீங்களா? ஆனா நம்புறீங்களா? ஏன் நம்புறீங்க? குர்ஆன்ல வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது, மலக்குமார் எப்படிங்க இருப்பாங்க, நான் பார்த்ததே இல்லையே, நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்டா அவன் யாரா போயிருவான்? தவறான முஸ்லீமா போயிருவான். ஒரு சிலர் இருக்கிறாங்க எப்படின்னா எதையுமே பார்த்தாதான் நம்புவாங்களாம். அப்படி சிலர் இருக்கிறாங்க தெரியுமா? நாத்தியவாதின்னு சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம அவங்கள்ட்ட போய் சொன்னா அல்லான்னு ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா, அல்லாஹ் நீ பாத்துருக்கிறியா, அப்ப எப்படி நம்புவ அப்படின்னு கேட்பாங்க. அவன் என்ன செய்வாங்களா, எதையுமே பார்த்தாதான் நம்புவாங்களாம். இங்க யாரெல்லாம் அறிவை பார்த்திருக்கா? அறிவு இருக்கா? பாத்திருக்கியா? பாத்திருக்கியா இல்லையா? அவங்கள்ட்ட இப்ப நம்ம ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் எதையுமே பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம திரும்ப அவங்க என்ன கேட்கணும்? அறிவை பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னு சொன்னா அப்ப உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கணும். அவங்க பார்த்தாதானே நம்புவாங்க. அறிவை பார்த்திருக்காங்களா? நம்புறாங்களா? நம்புவாங்க. உயிரை பார்த்திருக்காங்க. யாரெல்லாம் உயிரை பார்த்திருக்கா? ஆனா உயிரை என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. ஹார்ட்டை யாரெல்லாம் பிறந்து பார்த்திருக்கா? நம்ம பார்த்திருக்கோமா? இப்ப என் ஹார்ட்டை நான் பார்த்திருக்கேனா? ஆனா நான் என்ன சொல்றேன், எனக்கு ஹார்ட் இருக்குன்னு சொல்றேன். இதையெல்லாம் நம்புவாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸ் வந்தா மட்டும் என்ன செய்வாங்களாம்? பார்த்தாதான் நம்புவாங்களாம். குர்ஆன் ஹதீஸ் வந்தா மட்டும் எதை கண்ணால பார்த்தாங்களோ அதை மட்டும் என்ன செய்வாங்களாம்? நம்புவாங்களாம். ஆனா மத்த விஷயத்தை மட்டும் என்ன செய்வாங்க? பார்க்காம நம்புவாங்க. இப்ப காத்த யாரெல்லாம் பார்த்திருக்கா? காத்தடிக்குதா? காற்று வீசுதா? யாரெல்லாம் பார்த்திருக்கா காத்த? பார்த்தது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உணர்வை நம்புறோம். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்திருக்குதோ அதை என்ன செய்யணும்? நம்ம அப்படி நம்பணும். நம்பினாதான் யாரு உண்மையான முஸ்லீமா இருக்க முடியும். அடுத்து, ஒரு உண்மையான முஸ்லீம்னா எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும். இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிக்கணும்? அவன் வரணும். ஏன்? நம்ம எல்லாம் யாரு? முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாரும். ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்யணும்? இன்னொரு முஸ்லீம் வந்து சப்போர்ட் பண்ணணும். எந்த விஷயத்துல? நல்ல விஷயத்துல. இப்ப இவன் சும்மா இருக்கிறான், இவனை வந்து அவன் அடிக்கிறான், அப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி கேட்கணும். இவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அதுக்கு வசமா வாங்கிட்டு வந்திருப்பான், அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? போயிட்டு கேட்க கூடாது. நன்மையான விஷயத்துல ஒருத்தன் அநீதமிழைக்கப்பட்டிருக்கான்னு என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீமுக்கு நம்ம ஒற்றுமையோட இருக்கணும். அதே மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு ஒன்றும் தெரியலன்னா என்ன செய்யணும்? நம்ம போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க செய்யக்கூடிய தப்புன்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும்? நன்மையான விஷயத்த சொல்லி கொடுத்து மார்க்க விஷயத்த எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்னது உண்மையான முஸ்லீமாக நம்ம இருக்க முடியும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எத்தனாவது பாயிண்ட் இப்ப சொல்லியிருக்கேன்? 4. அங்க இருந்தா சத்தம் வருது, இங்க இருந்து சத்தமே வர மாட்டேங்குது. பெரிய பசங்க எல்லாம் பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. பெரிய பசங்க தான் முன்னாடி உட்காரணும். எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன்? 4. என்னலாம்? அங்க இருந்து 4ன்னு சொன்னது கேட்டுருச்சா உனக்கு? 4 விஷயம் சொன்னா முதல்ல என்ன சொன்னேன்? 2வது பிதஅத்து செய்யாம இருக்கணும். 3வது என்ன சொன்னேன்? என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நம்பணும். 4வது என்ன சொன்னேன்? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். சரி. 5வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல என்னது? ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் செஞ்சது, ரசூலுல்லாஹ் அனுமதிச்சது, அங்கீகாரம் வழங்கினது, இது எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். புரிஞ்சா? ரசூலுல்லாஹ் தாடி வைங்கன்னு சொல்லிட்டாங்க, இது என்னது? சுன்னத்து. நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா தாடி வைக்கணும். இப்படி ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி செஞ்சு காமிச்சிருக்காங்களோ இது எல்லாத்தையும் செய்ய நம்ம முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணாதான் நம்ம எப்படி இருக்க முடியும்? உண்மையான முஸ்லீமா சொர்க்கத்துல இருக்க முடியும். சரியா? இப்ப நம்மளுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள ஃபாலோ பண்ணுவோமா? ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அவனே மாதிரி செய்வேன். அப்படித்தானே? உதாரணமா டிவில என்ன செய்யறாங்க, சிலரு படம் பாக்குறாங்க, அப்படித்தானே? பாப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்வாங்க? ஒரு படத்துல அவன் என்ன சட்டை போட்டிருக்கிறானோ அதே சட்டையை போய் கடையா தேடிவாங்க. சில சட்டை ஃபேமஸ் ஆகுதா? சில கட்டிங், ஹேர் கட்டிங் ஃபேமஸாவே ஆகுதா? நம்ம என்ன செய்வோம்? அந்த கட்டிங் வெட்டுங்க, அந்த படத்துல அப்படி வெட்டி இருக்கிறானே அதே மாதிரி வெட்டுங்க. அவன் அந்த படத்துல இந்த சட்டை போட்டானே அதே சட்டையை நானும் போடுறோமா? ஏன் போடுறோம்? அவனை நமக்கு பிடிக்குது அதனால போடுறாங்க. விஜய் யாருக்காவது பிடிக்குதுன்னா விஜய் சீரியல் அப்படி என்ன செய்வான்? விஜய் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டானா அதே மாதிரி நீங்க என்ன செய்யறான்? ட்ரெண்டிங்கா அதே மாதிரி போடுறானா? விஜய் பிடிக்குமா அவனுக்கா? சரியா? இப்ப அதே மாதிரி செய்யறாங்களா? ஆனா நீங்க யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பிடிக்கும்? ரசூலுல்லாஹ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கை தூக்குங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பிடிக்குமா? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் ஏன் செய்ய மாட்டோம்? ஃபஜ்ர் யாரெல்லாம் தொழுவீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் தொழுதான்? ரசூலுல்லாஹ் பிடிக்கும்னு சொன்னீங்களா? ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் தொழ சொன்னாங்க, ஏன் தொழல? ரசூலுல்லாஹ் பிடிக்கும் தானே? ரசூலுல்லாஹ் பிடிக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பிடிக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் ஏன் செய்ய மாட்டோம்?
அப்ப நம்ம என்ன சொல்றோம்? சும்மா ரசூலாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். சும்மா எல்லாரும் சொல்றாங்க, உஸ்தாத் சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூலாவை பிடிக்கும்னு சொல்லணும்னு. அதனால என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம எல்லாரும் ரசூலாவை பிடிக்கும் ரசூலாவை பிடிக்கும்னு சொல்றோம். ஆனா ரசூலா சொன்னதை நம்ம கரெக்டா செய்யறோமான்னு பார்த்தா எங்கதான் இருக்கிறோம்? பெரிய கோழி முட்டை தான். நிறைய பேர் இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா பெரிய முட்டையில தான் நமக்கு காலம் அடிச்சுது ஓடிட்டு இருக்கு. அப்படிதானே? ஸ்கூல் லீவ்ல பள்ளி பக்கம் கொஞ்சம் வரும். ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேர் லுஹர் தொழுகிறோம்? ஸ்கூலுக்கு போயிடுறோமா? எத்தனை பேர் லுஹர் தொழுகிறோம்? மாஷா, இத்தனை பேர்ல 4 பேர் கை தூக்கா. மத்தவங்க எல்லாம் ஏன் தொழல? ரசூல்லாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ரசூல்லா யாராவது தப்பா பேச சும்மா விடுவீங்களா? ரசூல்லாவை யாராவது திட்டினா நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க தானே? அந்த அளவுக்கு ரசூலாவை பிடிக்கும் தானே எல்லாத்துக்கும். ஆனா ரசூலா சொன்னதை கேட்க மட்டும் ஏன் நமக்கு வலிக்குது? ஏன் வலிக்குது சொல்லுங்க. இப்ப எங்க அத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா சொன்னா கேட்பேன் தானே? அத்தா சொன்ன எனக்கு அத்தா ரொம்ப பிடிக்கும் சொன்ன கேட்கறேன் தானே? என்ன சிரிக்கிற? கேட்கறேன் தானே? கேட்கறேன் தானே? ஆனா ரசூலா சொன்னா ஏன் கேட்க மாட்டோம்? ஆக்டரை பார்த்து அதே மாதிரி முடி வெட்டணும், அதே மாதிரி ட்ரெஸ் போடணும், அதே மாதிரி செயின் போடணும், அதே மாதிரி கண்ணாடி போடணும், அதே மாதிரி போஸ்ட் கொடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடணும், அதெல்லாம் வருது. அந்த படத்துல அவன் அந்த கட்டிங் வெட்டி இருக்கிறான்னு அதே மாதிரி வெட்டணும், அந்த சாரி உடுத்தணும் அதே மாதிரி நானும் சாரி உடுத்தணும், அந்த சுடிதார் அதே மாதிரி நானும் போடணும், இது எல்லாம் வருது. இது உங்களுக்கு அங்க, இது உனக்கு இல்லடா அங்கடா, நீ என்ன சாரி உடுத்துன்னு சொல்ற? சரியா? இது எல்லாம் ஃபேமஸ் ஆகுது, இதையெல்லாம் நம்ம வாங்குறோம். ஆனா ரசூல்லாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். ஆனா ரசூல்லா மாதிரி ட்ரெஸ் போட்டா சிரிப்போமா? உதாரணமா ஒருத்தர் விளையாடும் போது ஜுப்பா போட்டோ இல்ல அப்பா போட்டோ வரான், அவன் என்ன செய்வோம்? சிரிப்போமா? அவனை பார்த்து என்னடா ட்ரெஸ், கிண்டடிப்போம் தானே? கிண்டடிப்போம் தானே? புரியல? விளையாடுறதுக்கு ரசூலா நீளமான ஆடை போட்டிருந்தாங்க, நான் போட்டு வரேன்னு வச்சுக்கேன், கிண்டல் அடிப்பீங்களா? இப்படி என்ன செய்வீங்க? இப்போ ட்ரெண்டிங்கா இப்ப பேண்ட் வந்து இப்ப பேகி பேண்ட் ட்ரெண்டிங் ஆயிருச்சு, அப்படிதானே? லூசா போடுறது ட்ரெண்டிங் ஆயிருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டா போடுறது ட்ரெண்டா இருந்துச்சா? அப்ப ஒருத்தர் லூசா பேண்ட் போட்டுருந்தா என்ன சொன்னோம்? யாரா இவன் மாக்கானா இருக்கான்னு சொன்னோமா? நம்மளே சொல்லியிருப்போம். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? லூசா போடுறோம். ஏன் லூசா போடுறோம்? ரசூலா சொன்னாங்க லூசா போடுறோமா? ட்ரெண்டுக்காக லூசா போடுறோமா? ட்ரெண்டுக்காக தானே. ரசூலா சொன்னா லூசா போடுறேன் எப்பவுமே போட்டிருக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டா போடுறது ட்ரெண்டா இருந்தனால எப்படி போட்டேன்? டைட்டா போட்டு வந்தேன். இப்போ லூசா போடுறது ட்ரெண்ட் ஆனாலும் எப்படி போடுறேன்? லூசா பாவட மாதிரி போட்டு சுத்துறான். ஏன் போடுறான் கேட்ட என்னதான்? இப்ப இதான் பேகி பேண்ட் தான் ட்ரெண்டிங்கா, கொரியன் பேகி தான் என்னவா ட்ரெண்டிங்கா. அப்ப நம்ம ரசூல்லாவை பின்பற்றுறோமா ட்ரெண்ட பின்பற்றுறோம்? ரசூல்லாவை பின்பற்றுனா 3 வருஷத்துக்கு முன்னாடி பேண்ட் லூஸ் ஆயிருக்கணும். பேண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டா இருந்தது, 2 மாசத்துக்கு முன்னாடி ஏன் லூசா போகுது? ஏன் லூசா போகுது? நீ சுண்ணத்தினால லூசா போட்டியா இல்ல ட்ரெண்டுக்காக லூசா போட்டியா? ட்ரெண்டுக்காக தானே போடுறோம். அப்ப நம்ம என்ன செய்யல? உண்மையிலேயே ரசூல்லாவை நேசிக்கவும் இல்ல, ரசூல்லாவை பின்பற்றவும் இல்ல. ரசூல்லா உண்மையிலேயே நேசிச்சு நான் பின்பற்றினா என்னுடைய பேண்ட் எப்பவுமே லூசா போயிருக்கணும், 3 வருஷத்துக்கு முன்னாடி லூசா போயிருக்கணும். அப்போ யார் உண்மையான முஸ்லீம்? ரசூல்லா சொன்னத எப்பவுமே யாரு கேட்கிறானோ அவன் தான் யாரு உண்மையான முஸ்லீம். ட்ரெண்ட் எப்படி மாறிட்டே இருக்கும். இந்த பேகி பண்ணி இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கணும், ஏன் திரும்ப என்ன செஞ்சிடும்? அடுத்து வேற ஒரு ட்ரெண்ட் வந்துடும், அப்படிதானே? 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரெண்ட் மாறும். ஆனா சுண்ணத்து மாறுமா? மாறாது. அப்ப என்னுடைய நிலை எப்படிதான் இருக்கணும்? சுண்ணத்து என்ன அதுவாதான் இருக்கணும். ரசூலா என்ன சொன்னாங்க? அதான் இருக்கணும். ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நான் மாறினேன் அப்படின்னா என்கிட்ட என்ன இல்ல? ரசூலா உண்மையா என்ன செய்யல? நேசிக்கல. ரசூலா உண்மையா நேசிச்சேனா எப்பவுமே நான் எப்படிதான் இருப்பேன்? ரசூலா சொன்னதை மட்டும்தான் என்ன செய்வேன்? கேட்பேன். அப்படி யாரு கேட்டு அதை செய்யறாங்களோ அவங்கதான் யாரு உண்மையான முஸ்லீமா இருப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்டர்வலுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா உண்மையான முஸ்லீம்களுடைய பண்புகள்ல கடைசி என்னது பார்த்தோம்? ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? அப்படி பின்பற்றி வாழணும், ரசூலுடைய சுன்னத்தை பின்பற்றணும், உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டாபிக் அதோட முடிஞ்சிருச்சுன்னா உண்மையான முஸ்லீமுடைய பண்புகள்னு சொல்லி என்ன செஞ்ச ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதா? யாருக்கெல்லாம் தெரியாது? எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். இதுல யாரெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட், யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்? ஈரானுக்கு சப்போர்ட்டா? ஈரானுக்கு சப்போர்ட்லாம் கை தூக்குங்க. எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட். அங்கேயும் எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட், லேடிஸ் சைட்லயும். ஈரானுக்கு ஏன் சப்போர்ட்? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. ஈரானுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா ஒரு காரணம் இருக்கணும் தானே? சரி, வேற நீ யாரா சொல்லுங்க. ஈரான் நல்லது செஞ்சாங்களா? ஈரான் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? சரி, ஒரு பாயிண்ட் வச்சு ஞாபகப்படுத்தினேன். ஈரான் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி, வேற யாரு ஈரானுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க?
சரி சரி, ஈரான் வந்து பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொன்னீங்கல்ல, இஸ்ரேல் பலஸ்தீனை எப்பத்துல இருந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப வருஷமா நடக்குது. ஈரான் எப்ப இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க? இப்பதானே. அப்ப அவன் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணானா இல்ல அவன் நாட்டுக்காக அவன் அடிச்சானா? டேய், பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பலஸ்தீனை என்னைக்கு அவன் அடிச்சானோ அப்பவே சண்டை போட்டுருந்தா என்ன செய்யலாம், நம்ம இவன் வந்து பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றான்னு சொல்லலாம். பலஸ்தீனை அடிக்கும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு அவன் நாட்டுக்கு குண்டு போட்ட அவன் அடிச்சானா அவன் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றானா அவன் நாட்டை பாதுகாத்துக்கிறானா? அப்ப பலஸ்தீனுக்கு இஸ்ரேல் என்ன செய்யல, ஈரான் என்னைக்கும் சப்போர்ட் பண்ணல. கரெக்ட் தானே? இப்போ இவனை நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணமா இந்த பையனை அடிக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அவனை அடிச்ச உடனே நீங்க எல்லாம் என்னை வந்து தடுத்தீங்கன்னா அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. கரெக்டா? இவனை நான் 2 வருஷமா போட்டு அடிக்கிறேன், ஒரு பையன் வாய் திறக்கல. இவனை நான் அடிச்சோனையும் இவன் என்னை அடிக்க வரானா, இவன் என்ன அவனை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன அடிக்கிறானா அவனுக்கு சப்போர்ட் பண்றானா? அப்ப அவன் என்ன செய்யலாம் அவனுக்கு? அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொல்றது. பலஸ்தீன அவன் பல வருஷமா அடிச்சிட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் யாரும் என்ன செய்யல, ஈரானே வாயவே திறக்கல. அவன் நாட்டை தாக்கணும் என்ன செஞ்சான், அடிக்கிற பதிலடி அடிக்கிறான். அப்ப இதுல பலஸ்தீனை சப்போர்ட் பண்ணா நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது தானே. அப்ப முதல் பாயிண்ட் முடிஞ்சு. சரியா? இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம என்ன டாபிக்ல பாத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல இருந்து? சரியான முஸ்லீம்னா யாரு, தவறான முஸ்லீம்னா யாரு, தவறான கொள்கை உடையவங்க யாரு, சரியான கொள்கை உடையவங்க யாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம். இப்போ 2 கொள்கையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். 2 கொள்கையை நான் சொல்றேன். ஷியாக்கள்னா யாரு, யூதர்கள்னா யாருன்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா. என்ன ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஈரான் சொல்லிருக்கீங்க, என்ன சரியா? எல்லாரும் ஈரான் தான் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப இதை விட்டுருங்க. ஷியாக்கள்னா யாரு, யூதர்கள்னா யாருன்னு நான் சொல்றேன். அதுக்கு அப்புறம் யாரு வந்து யாருக்கு சப்போர்ட்னு சொல்லுங்க. என்ன இன்ஷா அல்லாஹ். சரியா? ஃபர்ஸ்ட் ஷியாக்கள்னா யாருன்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், பாத்தாரலாம். சொல்லிட்டீங்கல்ல? இப்ப நல்லா தெளிவா சொல்றேன்னா அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன பண்ணிருக்கிறாங்க எல்லாம் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க, யார் யாருக்கு சப்போர்ட்னு சொல்லுங்க. சரியா? ஷியாக்கள்னா யாருன்னு தெளிவா சொல்றேன். ரசூல்லா மரணிச்சிட்டாங்க. சரியா? ரசூல்லா மரணிச்சதுக்கு அப்புறம் அபூபக்கர் வராங்க, உமர் வராங்க, உஸ்மான் அடுத்து தலைவரா வராங்க. அடுத்து யாரு தலைவரா வரா, அலி ரலியல்லாஹு தலைவரா வராங்க. ஃபர்ஸ்ட் உள்ள 3 பேரும் ஆட்சிய பொய் சொல்லி அபகரிச்சு வாங்கிட்டாங்கன்னு சொல்றவங்க ஷியாக்கள். புரிஞ்சா? ரசூல் என்ன பண்ணிட்டாங்களா, முன்னாடியே அறிவிப்பு பண்ணிட்டாங்களாமா, எனக்கு அப்புறம் அலி தான் தலைவரா வரணும் ரசூல சொல்லிட்டாங்களாம். ஆனா யார் ஏமாத்தினாவா, அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் மத்த சஹாபாக்களும் ஏமாத்தி அந்த பொறுப்பு என்ன செஞ்சுக்கிட்டாங்களா, மாத்திக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்கன்னு சொல்றது யாரு, ஷியாக்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரியா? இப்ப ஷியாக்களை அந்த பிரிவை ஆரம்பிச்சது யாருன்னு பாக்கணும். அப்படிதானே? இப்ப இன்னைக்கு இந்த பள்ளி இருக்குது, பள்ளி ஈரானாடா, இந்த பள்ளி இருக்குன்னு சொல்றேன், ஈரானுங்கிற இந்த பள்ளி இருக்குதா? இப்ப இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, தொழுகை. இது ஆரம்பிச்சது யாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பள்ளியை கட்டி ஆரம்பிச்சு இங்க கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்க. அதே மாதிரி ஷியானா யாருன்னு நம்ம தெரியணும்ல, அது ஆரம்பிச்சது யாரு, ஃபவுண்டர் யாருன்னு தெரிஞ்சாதானே அவங்க எப்படி நம்ம பார்க்க முடியும். ஷியாவுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா அப்துல்லா இப்னு சபா. எழுதிக்கோங்க, அப்துல்லா இப்னு சபா. இவன் தான் யாரு, ஷியா என்ற கொள்கையை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா இவன் தான், அப்துல்லா இப்னு சபா. எழுதியாச்சா? இவன் என்ன பண்ண, ஷியா கொள்கைய ஆரம்பிச்சான். இவன் யாருன்னா உண்மையிலேயே இவன் யூதன். சரியா? இவன் உண்மையிலே யாரு, யூதன். யூதன் யாரு, அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு இவன் யாரு கிடையாது, முஸ்லீம் கிடையாது. இவன் என்ன பண்றானா முஸ்லிம்களை வீழ்த்தணும், முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இஸ்லாமியர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்போ ஒரு படம் ஸ்ட்ராங்கா இருக்குது, என்னால நேருக்கு நேரம் அவங்க கூட சண்டை போட முடியல. இப்ப என்ன செய்யணும்னா, கரெக்டா சொல்றான் பாரு, அவன் குரூப்புக்குள்ள கூட்டத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம நான் போய் அவனோட நான் மிங்கிள் ஆகி அவன் என்ன செய்யணும், ஏமாத்தணும். அப்பதான் என்னால என்ன செய்ய முடியும், வின் பண்ண முடியும். ஒண்ணு எதிர்க்கணும், நேருக்கு நேர் எதிர்க்கணும். அதுக்கு சக்தி இல்லைன்னா என்ன செஞ்சுதான் ஆகணும், கூட இருந்து சரி பண்ணி அவனை ஏமாத்தணும். இப்படி ஏமாத்தினவன் தான் யாருன்னா அப்துல்லா இப்னு சபா. இவன் என்ன பண்ணா, உண்மையிலேயே முஸ்லீம் கிடையாது, இவன் யாரு, யூதன். முஸ்லிம் மாதிரி என்ன செஞ்சான், உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் என்ன செஞ்சான், தப்பான விஷயங்களை சொல்லி அவங்கள்ட்ட என்ன சொன்னா, அபூபக்கர் வந்து ஏமாத்திட்டாரு, உமர் வந்து ஏமாத்திட்டாரு, உஸ்மான் ஏமாத்திட்டாரு, அலிதான் சரியான ஆளுன்னு சொல்லி இப்படி சில முஸ்லிம்கள்ட்ட சொல்லி அவங்கள வழி தவற வச்சதான் யாரு, அப்துல்லா இப்னு சபா. இவன் தான் என்ன பண்ணா, இந்த ஷியா என்ற கொள்கையை ஆரம்பிச்சது யாருதான், இவன் தான். இப்போ
ஷியாக்களுடைய முக்கியமான கொள்கை என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். ஷியாக்கள்னா யாரு அப்படின்னா, இவங்களுடைய கொள்கை என்ன? இப்ப முஸ்லீம்னா, இப்ப நான் முஸ்லீம், நம்ம எல்லாம் முஸ்லீம், நம்முடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், அல்லாஹ் தான் நம்முடைய கடவுள், ரசூலுல்லாஹ் தான் நமக்கு நபி, குர்ஆன்னா நமக்கு வேதம், வேற மலக்குமார்கள் நம்புறோமா, மறுமையினால நம்புறோமா, விதியை நம்புறோமா, இதெல்லாம் என்னது? என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய முஸ்லீம்னா இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்பணும். அப்ப ஷியாக்கள்னா எதெல்லாம் நம்பணும்? சில விஷயங்கள் இருக்கு. முஸ்லீம்னா என்னதான் நம்பணும்? அல்லாஹ்வை நம்பணும், ரசூலுல்லாஹ்வை நம்பணும், வேதங்களை நம்பணும், மறுமையினால நம்பணும், விதியை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், ஜின்களை இப்ப நம்பணும், அதே போல கபர் வாழ்க்கை இருக்குது நம்பணும், கேள்வி கணக்கு இருக்கு நம்பணும். இதெல்லாம் நம்பினாதான் யாரு? முஸ்லீம். இது ஒரு முஸ்லீமுடைய கொள்கை. அப்ப ஷியாக்கள்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? சில கொள்கைகள் இருக்குது. அவங்க சில விஷயத்த நம்பினாங்கன்னா இது யாரா ஆயிடுவாங்க? அவங்க ஷியாக்களா ஆயிடுவாங்க. அப்ப ஷியாக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஹிலாஃபத் இருக்கா, அதாவது தலைவர் இருக்கிறாங்களா, தலைவர் ராஜா, இது கட்டாய கடமைங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நமக்கு ராஜா இருக்கிறாங்களா? யாரும் நமக்கு ராஜா கிடையாது. ராஜா காலத்துல நம்ம இருக்கிறோம் கிடையாது. ராஜானா எப்படின்னா, ஒண்ணு சொல்லுவார் அவர், அது சொன்னா அவர் ஒருத்தர் என்ன சொல்றோ அது மட்டும்தான் தீர்ப்பு. அதை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? ராஜாவை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? பேச முடியாது. அவங்க இன்னும் என்ன சொல்றாங்க? அப்படிதான் சொல்றாங்க, கலீஃபா இருக்கணும், ராஜா இருக்கணும், அவர் என்ன சொல்றாங்களோ அது என்ன செய்யணும்? அப்படி கேட்டே ஆகணும். இப்படி நம்பக்கூடியவங்க தான் யாரு? ஷியாக்கள். இது முதல் நம்பிக்கை. ரெண்டாவது, நபி இருக்கிறாங்களா, அந்த நபி அவருக்கு அப்புறம் யாரு இமாமா வரணும்னு சொல்லி என்ன செய்யணுமா? தேர்ந்தெடுத்து இருக்கணுமா? இது ஒரு நபி மீது என்னதான்? கட்டாய கடமையாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நபி தானே, ரசூலுல்லாஹ் நபி தானே, ரசூலுல்லாஹ் எனக்கு அப்புறம் அபூபக்கர் கிடையாது, அலி தான் இமாமா வரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களாமா. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களா? எனக்கு அப்புறம் அலி தான் அடுத்த தலைவரா வரணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். ஆனா எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? ஏமாத்திட்டாங்க. இது யார் சொல்றா? ஷியாக்கள் சொல்ற. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு பண்ணிட்டாங்களா? என்ன பண்ணாங்களா? எனக்கு அப்புறம் நான் மரணிச்சுட்டா அடுத்த தலைவரா நீங்க யாரதான் எடுக்கணும்? அலியை தான் எடுக்கணும். ரசூல் என்ன பண்ணிட்டாங்களா? சொல்லிட்டாங்களா? அல்லாஹ் அப்படி என்ன செஞ்சானா? வசனத்தையும் இறக்கிட்டானா. ஆனா எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அலியை ஏமாத்திட்டாங்களாம். இது யார் சொல்றா? ஷியாக்கள். சஹாபாக்கள் ஏமாத்துவாங்களா? மாட்டாங்க. சஹாபாக்கள் ஏமாத்துவாங்களா? மாட்டாங்க. சஹாபாக்கள் யாரை ஏமாத்த மாட்டாங்க, எப்போது என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் சில நேரத்துல தப்பு பண்ணியிருக்கலாம். தனிப்பட்ட முறையில மனுஷனா என்ன செய்யும்? தவறு வரதான் செய்யும். சில நேரத்துல கோவப்பட்டிருப்பாங்க, சில நேரத்துல பொய் சொல்லியிருப்பாங்க. இது தனிப்பட்ட நபருக்கு வரணும். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பொய் சொல்லுவாங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஏமாத்துவாங்களா? ஏமாத்த மாட்டாங்க. ஏன்னா சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? அல்லாஹ்வினால் பொருந்தப்பட்டவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு வ அஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவங்க பெற்றுக்கிட்டாங்க, அவருடைய பொருத்தத்தை அல்லாஹ் பெற்றுக்கொண்டான், அவர்களுக்காகவே நாம் சொர்க்கத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒருத்தர் பொய் சொல்லுவாரா? இப்ப அல்லாஹ் சொல்றா ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, அவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்றது அல்லாஹ் பிடிக்குமா? ஏமாத்துறவரா அல்லாஹ் போய் பிடிக்கும் சொல்லுவானா? ஏமாத்துறவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் சொல்லுவானா? அப்ப சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், உன்னை எப்ப எனக்கு பிடிக்கும், சஹாபாக்கள் நான் பொருந்தி கொண்டேன், சஹாபாக்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவங்க ஏமாத்துவாங்களா? ஏமாத்த மாட்டாங்க. ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? சஹாபாக்கள் ஏமாத்தி அலிக்கு என்ன செஞ்சுட்டாங்க? துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது யாரு? ஷியாக்கள். சரியா? அடுத்து இவங்களுடைய மூணாவது கொள்கை என்னன்னா, இவங்க சில இமாம்கள்னு வச்சிருப்பாங்க. அதாவது அலி, அதுக்கப்புறம் ஹசன், அதுக்கப்புறம் ஹுசைன், இந்த பரம்பரையா வரக்கூடியவங்க. இவங்க மட்டும், இவங்க எல்லாருமே பாவமே செய்ய மாட்டாங்களாம். ஒரு 14 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 தலைமுறையில உள்ள யாருமே பொய்யே சொல்ல மாட்டாங்களாம், யாரையும் ஏமாத்தவே மாட்டாங்களாம், எந்த பாவமும் செய்ய மாட்டாங்களாம். அப்படி யாராவது இருக்க முடியுமா? உலகத்துல யாராவது ஒருத்தர் எந்த தப்புமே செய்யாம புண்ணியவானா இருந்துட முடியுமா? டெய்லி தொலை வைக்கக்கூடிய இமாமே ஒரு நாள் என்ன செஞ்சிருவாரு? ஃபஜ்ருக்கு தூங்கிடுவாரு தானே. திடீர்னு ஒரு நாள் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு இமாமே என்ன செய்யாம இருப்பாரு? வராம இருப்பாரு தானே. நல்லா பயான் பேசக்கூடிய இமாமே சில டைம் போய் சொல்லுவாரு தானே. அப்படித்தானே? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சில நேரத்துல செஞ்சிருவாங்க, தப்பு செய்யத்தான் செய்வாங்க. மூசா நபி தப்பு பண்ணிருக்காங்களா? மூசா நபி என்ன செஞ்சிருக்காங்க? தப்பு பண்ணிருக்காங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க, மௌத்தா போயிட்டாரு. நபி என்ன செஞ்சிருக்காங்க? பண்ணிருக்காங்க. இப்ராஹிம் நபி போய் சொல்லி இருக்கிறாங்களா? வாழ்க்கையில இருக்கா? இப்ராஹிம் நபியே போய் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி? நபிமார்களே தப்பு செஞ்சிருக்கிறாங்க ஒரு சில நேரத்துல. அப்ப நம்ம எப்படி? எதுவுமே செய்யாம இருக்கு, எந்த தப்புமே செய்யாம யாரால இருக்க முடியும்? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுடைய இமாம்கள் இருக்கிறாங்களா, தலைவர்கள், எந்த தப்புமே செய்ய மாட்டாங்க. பாவம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. பொய் சொல்ல மாட்டாங்களாம், புறம் பேச மாட்டாங்களாம், எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க எப்பவுமே என்னதான் இருப்பாங்க? சரியா தான் இருப்பாங்க. இது என்னது? தவறான ஒரு விஷயம். எல்லா முஸ்லிம்களுமே என்ன செய்யக்கூடியவங்க தான்?
பாவம் செய்யக்கூடியவன் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குல்லுபனி ஆதம கத்தாவூன், எல்லா மனிதர்களும் என்ன செய்யக்கூடியவங்க தான், தப்பு செய்யக்கூடியவங்க தான். சரியா? ஆதம் நபி என்ன பண்ணாங்க? தப்பு பண்ணாங்க தானே? அல்லாஹ் என்ன சொன்னா, சொர்க்கத்துல நீங்க எங்கனாலும் போலாம், ஒரே ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் நீங்க போக கூடாது. ஆனா எங்கதான் போனாங்க? கரெக்டா போனாங்களா? ஆதம் நபி என்ன செஞ்சிருக்காங்க? தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? நபிமார்களை விட இவங்களுடைய இமாம்கள் யாரா? சிறந்தவர்கள், புனிதர்கள். நபிமார்களே தப்பு பண்ணலாம், ஆனா எங்க தலைவர் என்ன செய்ய மாட்டாரு, தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா? இந்த கொள்கை உடையவங்க யாரு? ஷியாக்கள். அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 இமாம் இருக்கிறாங்களா? சரியா? இவங்களுக்கு 12 இமாம் இருக்கிறாங்க. முதலாவது இமாம் யாரு? அலி, அடுத்து ஹசன், அடுத்து ஹுசைன், அடுத்து வந்து அலி பின் ஹசன். இப்ப என்ன செய்யறாங்க? ஒரு 12 இமாம்கள் வச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் இவங்களுக்கு தெய்வ வாக்கு. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறதுனா ரெண்டாவது. சொல்லுங்க, டவுட்டா? வசனம் இறக்கிட்டாங்கன்னு அவன் சொல்றான், ஆனா அப்படி ஒரு வசனமே கிடையாது. புரிஞ்சா? இப்படி ஒரு வசனம் வந்துச்சு, ஆனா எல்லா சஹாபாக்களும் ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னது யாரு? அப்துல்லா இப்னு சபா. ஆனா உண்மையில அப்படி ஒரு வசனம் என்ன செய்யல, இறக்கப்படவே இல்ல. ரசூலுல்லாஹ்வும் சொல்லல, குர்ஆன்ல அப்படியே வரல. ஏமாத்துனா யார்? ஏமாத்துனா அப்துல்லா இப்னு சபான்னு சொல்லக்கூடியவன் என்ன செஞ்சான்? உள்ள வந்து இந்த மாதிரி ஏமாத்துனான். சரியா? இப்ப வந்து 12 இமாம்கள் இருக்காங்களே, இவங்க என்ன சொன்னாங்களோ அதான் இவங்க கேட்பாங்க. இந்த 12 இமாம்கள் இருக்கிறாங்களே, இவங்க என்ன சொன்னாங்களோ அதான் என்ன செய்வாங்க? இவங்க கேட்பாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதுல என்னதான் இவங்களுக்கு ரெண்டாவது. சரியா? இவங்க என்ன சொன்னாங்களோ அதான் என்ன செய்வாங்க? அவங்க அப்படி கண்மூடித்தனம் அப்படி என்ன செய்வாங்க? நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து மரணிச்சாரா? அலி அல் காமினி. சரியா? இவர் இப்ப இருக்கக்கூடிய அவர் இருக்கும் போது வரைக்கும் அவர் தான் யாரு? சுப்ரீம் லீடர். அவர் என்ன சொன்னாங்களோ, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. சரியா? உதாரணத்துக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம், சரியா, அதை மட்டும் சொல்றேன். அவர் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறார், அவர் தலைவர் தானே, அவர் சபையில உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு மக்கள் என்ன செய்யறாங்க? ஒரு பெண்மணி எஞ்சி கேட்கறாங்க. சரியா? ஒரு பெண்மணி எஞ்சி கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க, எங்க வீட்டுல வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் டிரைவரா வேலை பார்க்கிறாரு. சரியா? இப்ப உங்க வீட்டுல வச்சுக்கோங்களேன், இப்ப ஒருத்தர் வெளியில இருந்து உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு வராருன்னா, நம்ம பெண்கள் என்ன செய்யணும்? அவங்க இடத்துல ஹிஜாபோட தானே இருக்கணும். அப்படிதானே? இப்ப வெளியே அந்நிய ஆணு வீட்டுக்கு வந்தா என்ன எப்படிதான் இருக்கணும்? ஹிஜாபோட தான் என்ன செய்யணும்? பெண்கள் இருந்து ஆகணும். அப்ப இந்த பெண் கேட்கறாங்க, இந்த மாதிரி வீட்டுல வந்து அந்நிய ஆணு இருக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க, நான் எப்போதுமே ஹிஜாப போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி கேட்கறாங்க. அப்ப அலி அல் காமினி சொல்றாரு, யாராவது இதற்கு ஒரு பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனேயும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணிக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. சரியா? அந்த பெண்மணிக்கு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய அந்த வேலை பார்க்கறாரா இல்லையா, அவருக்கு என்ன செஞ்சு வச்சிடணுமா? கல்யாணம் முடிச்சு வச்சிடணுமா? கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அந்த வேலை பார்க்கிறவரு அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுவாங்க? மருமகனா ஆயிடுவாங்க. மருமக முன்னாடி என்ன செய்ய வேணாம்? ஹிஜாப பேண வேணாம். அவர் வேலைக்கு விட்டு என்ன செஞ்சுக்கலாம்? ஊருக்கு போகும்போது என்ன செஞ்சுக்கலாம்? தலாக் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு சொன்ன உடனே அலி அல் கமீனி சொல்றாரு, சரியான தீர்வு அப்படிங்கிற. அலி அல் கமீனி என்ன சொல்றாரு? இத சரியான தீர்வு அப்படிங்கிற. இது சரியான தீர்வா? என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க 2 வருஷத்துக்கு. இப்ப நீங்க வேலை பாக்குறீங்கல்ல, வேலை பாக்குற 2 வருஷத்துக்கு சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போகும்போது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இத நம்மள்ட்ட சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அடிப்போம், மாஷால்லா அடிப்போம். ஆனா அங்க இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் கையை கட்டிட்டு அவர் சொல்றதுக்கு ஆமா சாமி தான் போட்டாகும். ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்ன? இமாம் என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டணும், இமாம் என்ன சொன்னாலும் கட்டுப்படணும். புரிஞ்சா? அலி அல் கமீனி சொன்னதுக்கு என்ன செஞ்சாகணும்? கட்டுப்படணும். இதுக்கு ஆதாரம்லாம் கேட்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? நம்ம இமாம் ஏதாவது சொன்னா, என்னங்க உங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க, ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்போம் தானே. ஆனா அங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஆதாரம் எல்லாம் கிடையாது. யாருதான் ஆதாரம்? அவங்களுக்கு இமாம் தான் ஆதாரம். இமாம் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறது. யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. அடுத்து ஒரு கொள்கை இவங்கள்ட்ட இருக்கு. குர்ஆன்ல தப்பு இருக்கா இல்லையா? குர்ஆன்ல தப்பு இருக்கா இல்லையா? சரி, ஷியாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? குர்ஆன்ல தப்பு இருக்குதாமா, குர்ஆன்ல மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறாங்களா, குர்ஆன்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சிருக்காங்களா, குர்ஆன்ல இருந்த சில வசனங்கள் காணாம போயிருக்குதான். இதெல்லாம் யார் சொல்றா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். இது யாருடைய வாக்கு? அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டு மீறுவானா? அதுக்கு
ஒருபோதும் அல்லாஹ் வாக்கு கொடுத்து என்ன செய்ய மாட்டான், மீற மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு குர்ஆன்ல தப்பு நடக்காது, குர்ஆன்ல எதுவும் மாற்றப்படாது, குர்ஆன்ல எதுவும் குறைக்கப்படாது, குர்ஆன்ல எதுவும் கூட்டவும் படாது. குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் என்ன அன்னைக்கு அல்லாஹ் என்ன இறக்குனானோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு எழுத்து கூடாம, ஒரு எழுத்து குறையாம, ஒரு வார்த்தை மாறாம, ஒரு எழுத்து மாறாம அப்படி இருக்குது. அப்படி இருக்கு, நம்ம நம்புறோம், அதான் உண்மை. ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க, குறைச்சிருக்காங்க, அதுல கூட்டி இருக்காங்க, மாத்தி இருக்காங்க அப்படின்னு நம்பக்கூடியவங்க தான் யாரு, ஷியாக்கள். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அப்ப உண்மையான குர்ஆன் ஒண்ணு இருந்துச்சே அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, 12 இமாம் சொன்னாங்கல்ல, அந்த 12 இமாம்ல 12வது ஒரு இமாம் இருக்கிறார், அவர்கிட்ட தான் என்ன இருக்குதான், உண்மையான குர்ஆன் இருக்குதான். சரி, அவரை தான் இப்ப எங்க அப்படின்னா காமெடியா தான் இருக்கும், ஆனா அப்படிதான் நம்புறாங்க. அவரு காட்டுல குகைக்குள்ள இருக்கிறாரு. நல்லா விளங்கிக்கோங்க. 12வது இமாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அவங்களுடைய பதில். இது நான் சொல்லல, அவங்களுடைய கொள்கை புக் இருக்குமா, அதுல அவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சொன்னது எல்லாம் ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு சொல்லல, அவங்களுக்குன்னு புக் இருக்குதா, அதுல அவங்களுடைய தலைவர்கள் எழுதி வச்சது இதெல்லாம். 12வது இமாம் இப்ப எங்கப்பா, அவர்கிட்ட தானே உண்மையான குர்ஆன் இருக்குன்னு சொல்றீங்க, இமாம எங்க அப்படின்னு கேட்டா, அவர் காட்டுல குகையில் இருக்கிறார். அவர் எப்போ வருவார் என்றால் இறுதி காலத்தில் அவர் வருவார். எப்போ வருவாராம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா, மறுமை நாளைக்கு முன்னாடி, அப்ப வருவாராம் அவரு. எப்படி காதுல சுத்துறாங்களா, காதுல பூ சுத்துற மாதிரி இருக்கா, நல்ல அல்வா கொடுக்குறாங்களா? அவன் என்ன சொல்றாங்க, உண்மையான குர்ஆன் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது உண்மையான குர்ஆன் இல்லையா, இல்ல ஃபுல்லா தப்பா இருக்கான். அப்ப உண்மையான குர்ஆன் எங்கன்னு கேட்டா 12வது இமாம் வச்சிருக்காங்க. சரி, 12வது இமாம் குர்ஆனை யாரு தாங்கப்பா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, இல்ல அவர் காட்டுல இருக்கிறாரு, குகைக்குள்ள இருக்கிறாரு. சரி, அப்ப எப்ப வருவாரு, அவர் கடைசி காலத்துல வருவாரு. அவங்க சொல்ல தப்பான விஷயம் அது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசி காலத்துல வருவாராமா அவரு, வந்து என்ன செய்வாருன்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசி காலத்துல அவங்க இமாம் வருவாராமா, வந்து அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்களை யாரெல்லாம் பின்பற்றின சஹாபாக்கள் இருப்பாங்களா, எல்லாத்தையும் உயிர் கொடுத்து எழுப்புவாராமா. யார் எழுப்புவாராம், உயிர் கொடுத்து எழுப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டு வராமா. எப்படி காமெடியா இருக்கா? ஆனா இதான் அவங்களுடைய நம்பிக்கை. சரியா? என்ன சொல்றாங்க, அபூபக்கர, உமர யாரையெல்லாம் அல்லாஹ் வந்து சொர்க்கவாதின்னு சொன்னாங்களோ, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, இப்படி ரசூலுல்லாஹ் 10 பேரை பேர் சொல்லி சொர்க்கவாதின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்க இமாம் வருவாரு, வந்து எல்லாத்தையும் கபர்ல இருந்து தோண்டி எடுத்து கொள்வாரு அப்படிங்கிறாங்க. யார் நம்புறா? ஷியாக்களுடைய கொள்கைகள் ஒண்ணு. நம்ம சிரிக்கிறோம், ஆனா அவங்க கொள்கை என்னதான், இது அவங்களுடைய கொள்கையா இருக்கு. சரி, அடுத்து என்ன நம்புறாங்க அப்படின்னா, குர்ஆன் இறக்கப்பட்டதா படைக்கப்பட்டதா? இறக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ். குர்ஆனை அல்லாஹ் என்ன செஞ்சான், ரசூலுல்லாஹ்விற்கு இறக்குனான். யார் மூலியமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா. அப்பப்ப என்னென்ன வசனம் தேவையோ அதை என்ன செய்யும், அல்லாஹ் இறக்கி கொடுப்பான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆன் என்ன செய்யப்படல, இறக்கப்படல, குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. குர்ஆன் என்ன செய்யப்படலையா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கல, அதை கொண்டு வந்து குர்ஆன் என்ன செய்யப்பட்டுச்சான், படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லக்கூடிய இது வந்து என்னது, தப்பான ஒரு இது. இந்த நம்புறவங்க தான் யாரு, ஷியாக்கள். அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க விதியை மறுக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் என்னது, 6 விஷயத்துல ஒண்ணு விதியை நம்புறது. விதியை நம்பாட்டி ஒருத்தன் முஸ்லிமா? விதியை நம்பாதவன் முஸ்லிமா? இப்ப ஷியாக்கள் ஒருத்தன் விதியை நம்பல, அவனை ஷியா முஸ்லிம்னு சொல்லலாமா? ஷியா முஸ்லிம்னு சொல்லலாமா? அவனை சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? விதியவே நம்பலையே. அடிப்படையான 6 விஷயத்தை நம்பினாதான் ஒருத்தன் முஸ்லீம். அவன் விதியவே நம்பாட்டி அவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? முஸ்லீம் ஆக முடியாது விதியை நம்பாட்டி. சரி, அடுத்து என்னன்னா, ஷியாக்கள் அல்லாஹ்வுடைய சிஃபத்து எதையுமே என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான். சிஃபத்துனா பண்புகள். அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குதா, அல்லாஹ் பாப்பான், அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் கோவப்படுறான். இல்ல, உருவம் வேற பண்பு வேற. சரியா? புரியுதா? பெயர் வேற பண்பு வேற. இவன் என்ன செய்யறான், எந்த பண்பையும் நம்ப மாட்டான். புரியுதா? அல்லாஹ் நடந்து வருவான் குர்ஆன்ல வருது, நடக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய பண்பு, அது இல்லங்கிறான். சரியா? அல்லாஹ்விற்கு நாட்டம் இருக்குது, எண்ணம் இருக்குது, நம்ப மாட்டான். அல்லாஹ் பார்க்கிறான், நம்ப மாட்டான். அல்லாஹ் பேசுறான், நம்ப மாட்டான். அல்லாஹ் கண்காணிக்கிறான், நம்ப மாட்டான். இப்படி அல்லாஹ்வுடைய பண்பு என்ன செய்ய மாட்டான், எதையுமே நம்ப மாட்டான். அது யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கையாக இருக்குது. இப்படி இதே மாதிரி இன்னும் பல மோசமான கொள்கையுடைய ஷியாக்கள். அதுல ஷியாக்கள்கிட்ட மோசமான ஒரு கொள்கை என்னன்னா, முஅத்தா திருமணம் சொல்லுவாங்க. முஅத்தா திருமணம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. கேட்டா ஒரு பக்கம் சிரிப்பு வரும், இன்னொரு பக்கம் கோபம் வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஃபாரினுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் நாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னா, நான் போய் அங்க 2 வருஷத்துக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சுக்குவேன்.
ஒரு பக்கம் சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் கோவம் வருதா? எப்படி பண்ணலாமா? போயிட்டு 2 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணம் என்ன செஞ்சுக்கலாமா? பண்ணிக்கலாமா? இது யாருடைய கொள்கையில உள்ளது? ஷியாக்களுடைய கொள்கையில உள்ளது. இது எல்லாம் ஷியாக்களுடைய மோசமான கொள்கைகள். இது மட்டும் இல்லாம ஷியாக்கள் யாரெல்லாம் பெரிய பெரிய இமாம்னு சொல்றாங்களோ, சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஷியாக்கள்லாம் பெரிய மேதன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க புக்ல எல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, அபூபக்கர், ஆயிஷா இவர்கள் எல்லாம் போன்றவர்கள் நாய்க்கும் பன்றிக்கும் சமம்னு எழுதியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, நம்ம எல்லாத்துக்கும் யாரு? தாய், முஃமின்களுடைய தாயார் என்று சொல்லப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபிய பெண்மணி. அவங்க என்ன சொல்றாங்க? நாயை விட பன்றியை விட கேவலமானவர்கள், அதற்கு சமமானவர்கள்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய புக்ல. இது யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. அதே மாதிரி அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த 4 பேரை கண்ணியப்படுத்துவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? 4வது கலீஃபா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? அவங்களுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மகள். ஹசன், ஹுசைன் யாரு? அவங்களுடைய குழந்தை. இவங்களை கண்ணியப்படுத்துவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க, அளவு கடந்து நேசிப்பாங்க. ஆனா மத்த சஹாபாக்கள் எல்லாத்தையும் திட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திட்டுவாங்க, அபூபக்கரை திட்டுவாங்க, உமரை திட்டுவாங்க. இப்படி சில பேரை நேசிச்சுட்டு மத்தவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. குறிப்பா முஆவியான்னு ஒரு சஹாபி இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து தலைவரா இருந்தவர், சரியா? அவர் என்ன செஞ்சாங்க? முஆவியா, சரியா? அவங்க என்ன செய்வாங்க? அளவு கடந்து திட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப திட்டுவாங்க. இது யாருடைய கொள்கை? ஷியாக்களுடைய கொள்கை. ஷியாக்கள்கிட்ட இவ்வளவு மோசமான கொள்கை இருக்குதா? இப்போ இங்க ஒருத்த ஷியாக்காரன் நிக்கிறான் அப்படின்னு வச்சுக்காங்க, கருப்பனை இப்ப சொன்னா இது எல்லாம் ஒருத்தனுடைய கொள்கையா இருக்குது. அப்படிப்பட்டவன் இங்க நிக்கிறான், அவன் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது தானே? இந்த கொள்கையுடையவன் ஈரான், புரியுதா? இந்த கொள்கையுடையவன் ஈரான். எப்படி புரியுதா? இவ்வளவு நேரம் சொன்னோம்ல, இந்த கொள்கை உடைய ஒரு நாடுதான் ஈரான். ஷியாக்கள்னா யாரு? அவங்களுடைய கொள்கை என்னன்னு பாத்துட்டோமா? இது ஒரு பக்கம் வைங்க. இப்போ யூதர்கள்லாம் யாருன்னு பார்ப்போம். யூதனுடைய கொள்கைய ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்றேன், அதை கேளுங்க. யூதர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வேதத்தை அல்லாஹ் அனுப்புறான், சரியா? மூசா நபி இருக்கிறாங்களா? மூசா நபி யூதர்களுக்கு என்ன செஞ்சாங்க? நபியாக வந்தாங்க. பனு இஸ்ராயல்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனு இஸ்ராயல் சமூகத்துக்கு நபியா வந்தவங்க யாரு? மூசா நபி வந்தாங்க ஃபர்ஸ்ட், சரியா? அப்போ தௌராத்னு அல்லாஹ் என்ன செஞ்ச ஒரு வேதத்தை அவங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் கொடுக்கும் போது அது உண்மையான வேதமா இருந்துச்சு. ஆனா அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? மாத்திக்கிட்டாங்க. அதுல என்னென்ன விஷயத்த அல்லாஹ் சொன்னானோ அதெல்லாம் எடுத்துட்டு இவங்க என்ன செஞ்சாங்க? இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாங்கிறத ஒரு சில விஷயத்த சொல்றேன்னா, முதல்ல எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் 6 நாள்ல படைச்சிட்டு 7வது நாள் ஓய்வெடுத்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சானா? 6 நாளா வானத்தையும் பூமியையும் படைச்சானா. படைச்சிட்டு 7வது நாள் அல்லாஹ்க்கு டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். ஆயத்துல் குர்சி யாருக்கெல்லாம் தெரியும்? சொல்லுங்க, யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். இதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு களைப்பாகவும் செய்யாது, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது, சின்ன தூக்கமும் கிடையாது, ரொம்ப லாங்கான பெரிய தூக்கமும் கிடையாது. அப்ப இதுல என்ன தெரியுது? அல்லாஹ்க்கு ரெஸ்ட் கிடையாது, ஓய்வு கிடையாது, தூக்கம் கிடையாது, களைப்பு கிடையாது, சோர்வு கிடையாது. ஆனா இவன் என்ன சொல்றான்? 6 நாளா படைச்சானாமா, 7வது நாள் டயர்டாக எல்லாம் என்ன செஞ்சானாமா? ரெஸ்ட் எடுத்தாலும் எழுதி வச்சிருக்காங்க. முதலாவது என்ன? 2வது எழுதி வச்சிருக்காங்க, அல்லாஹ் மனிதர்களை படைச்சானா. படைச்சிட்டு மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் பார்த்து அல்லாஹ் நினைச்சானா, இவனை ஏன்டா நம்ம படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சான். மனிதர்கள் இந்த உலகத்துல படைச்சனையா, மனிதர்கள் தப்பு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணி வட்டி வாங்கி ஹராமான விஷயம் செய்யறதை பார்த்துட்டு அல்லாஹ் நினைச்சானா, இவனை ஏன்டா நம்ம படைச்சோம், பேசாம படைக்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு அல்லாஹ் நினைச்சான். அப்ப என்ன சொல்ல வரான்? அடுத்து என்ன நடக்கும்னு அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு சொல்ல வரான். புரியுதா? அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இப்ப இங்க இருந்து நான் அடுத்து என்ன நடக்கும், அடுத்த நொடி என்ன நடக்கும் யாருக்கா தெரியுமா? நைட்டு மழை வரும் யாராவது சொல்ல தெரியுமா? வருமா வராதா தெரியுமா? இப்ப இங்க எத்தனை மணிக்கு பஸ் வரும் யாருக்கு தெரியும்? நமக்கு இங்க யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். மறுமை நாள் இந்த உலகம் எல்லாமே எனக்கு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொல்றான்? மனிதர்களை படைச்சிட்டு மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு யாருக்கு தெரியாதான்? அல்லாஹ்க்கே தெரியாதான். அல்லாஹ் அது பார்த்துட்டு என்ன பண்ணானா? கஷ்டப்பட்டான். தெரியாம படைச்சிட்டோம்னு அல்லாஹ் என்ன செஞ்சானா?
வருத்தப்பட்டான் அப்படின்னு யார் எழுதி வச்சிருக்கிறா? யூதர்கள் அவங்களுடைய புக்ல எழுதி இருக்கிறாங்க. அடுத்து மூணாவது விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தான. பூமிக்கு வந்து யாக்கூப் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாக்கூப் நபி கூட சண்டை போட்டான். அல்லாஹ் சண்டை போட்டான் அப்படி எழுதியிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சானா? வானத்திலிருந்து இறங்கி வந்து யாக்கூப் நபி கூட சண்டை போட்டான் அப்படின்னு யார் எழுதியிருக்கிறா? யூதர்கள் அந்த புக்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. கிடையாது. இப்ப எதுக்கு அல்லாஹ் தேவையில்லாம வரைக்கும் சண்டை போடணும்? ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கான்? அப்படி எழுதி வச்சிருக்கான். சரியா? அது மட்டும் இல்லாம நபிமார்களை பத்தி ரொம்ப மோசமா எழுதி வச்சிருப்பான். அவன் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி ஒரு சிலர் தவிர எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான்? ரொம்ப மோசமா எழுதியிருப்பான். அதுல முதலாவது நூஹ் நபி இருக்கிறாரா? நூஹ் நபி எத்தனாவது? ஃபர்ஸ்ட் யாரு? ஆதம். அடுத்து நூஹ் நபி. நூஹ் நபி என்ன பண்ணாரா? சாராயம் குடிச்சாராம். சரியா? நூஹ் நபி சாராயம் குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாம டான்ஸ் ஆடினாராம். சிரிக்காதீங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு நபியை பத்தி எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சிரிக்கணும். நம்ம நபி எப்படி எழுதியிருக்கிறான்? சாராயம் குடிச்சிட்டு, இன்னைக்கு ரோட்ல சில பேர் சாராயம் குடிச்சிட்டு எப்படி கிடக்குறான் ஓரத்துல, அந்த மாதிரி யார் கிடந்தாவான்? ஒரு நபி கிடந்தாங்கன்னு எழுதியிருக்கிறான். அடுத்து எழுதியிருக்கிறான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. ஒரு சிலர் மட்டும் சொல்றேன். சுலைமான் நபி இருக்கிறாங்களா? அவங்க ஒரு சில பெண்களை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். சரியா? பிடிச்சனால அந்த பெண்கள் எல்லாம் காஃபிரான், அவங்க எல்லாம் சிலை வணங்கக்கூடியவங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறதுக்காக கோயில் கட்டி கொடுத்தாங்களாம். சுலைமான் நபிக்கு காஃபிரான பெண்களை பிடிச்சான், அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, பிடிக்க வைக்கிறதுக்காக அவங்க வணங்குறதுக்கு என்ன செஞ்சு கொடுத்தாங்களாம்? கோயில் கட்டி கொடுத்தாங்களாம். யாரு? சுலைமான் நபி கட்டி கொடுத்தாங்களாம். சிலை வணக்க வழிபாட்டை ஒழிக்க வந்த ஒரு நபி என்ன பண்ணாராம்? கோயில் கட்டி கொடுத்தாராம். அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க? எழுதி வச்சிருக்காங்க. யூதர்கள் எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அதனால வந்து சொல்லல. இது யாருடைய நம்பிக்கை? இதெல்லாம் யாரு பண்ணி வச்சிருக்கிறா? யூதர்களுடைய நம்பிக்கை. யூதர்கள் இப்ப இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து பெருசா வந்து தௌராத் என்ன செய்யறாங்க இப்போ இது பண்ணல. இப்ப தல்மூதுன்னு அவங்கள்ட்ட ஒரு புக் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்கிறாங்களா, தல்மூத் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அது PDF கூட இருக்குது. அது ரொம்ப பெருசா இருக்கும். அது என்னன்னா, இன்னைக்கு இந்தியால லா புக் இருக்கா? லா புக்னா சட்ட புத்தகம். யார் எழுதுனா? அம்பேத்கருடைய தலைமையில எழுதப்பட்ட சட்ட புத்தகம். இப்ப இன்னைக்கு இந்தியால அந்த சட்ட புத்தகத்தை வச்சுதான் என்ன செய்வாங்க? தீர்ப்பு வழங்குவாங்க. அதே மாதிரி யூதர்களுக்கு இவன் ஒரு புக் எழுதி இருக்கிறான், சட்ட புத்தகம். அவங்களுக்கு ஒரு சட்ட புத்தகம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு என்னது? தல்மூத். அதை என்ன செஞ்சிருக்காங்க? யூதர்களுக்கு எழுதி இருக்கிறான். அதுல ஒரு 10 விஷயம் நான் சொல்றேன். யூதனுக்கும் யூதன் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு எழுதியிருக்கான். ஒரு யூதனுக்கும் யூதன் அல்லாத, அவன் கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், யூதன் இங்க, யூதன் அல்லாத மத்த மக்கள் இந்த சைடு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு அவன் எழுதியிருக்கிறான். முதல்ல யூதன் இருக்கிறானே, அவன் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து படைக்கப்பட்டவனா, அல்லாஹ்ட்ட இருந்து வந்தவன் தான் யாரா? யூதனா. மற்றவர்கள் எல்லாம் ஷைத்தானிடம் இருந்து வந்தவங்களாம். ஷைத்தானுடைய ரூஹ்ல இருந்தும், அதே போல கால்நடைகளுடைய உயிர்ல இருந்து வந்தவங்க தான் யாரா? முஸ்லிம்கள். அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாம். அப்ப என்ன நினைக்கிறான்? அவனை வந்து இறைவனோட சேர்க்கிறான். யூதனால யாரு? அல்லாஹ் பரம்பரை அப்படி சொல்றான். நாங்கெல்லாம் யாரு? அல்லாஹ் பரம்பரை. நீ யார் பரம்பரை? ஷைத்தான் பரம்பரை. அவன் என்ன சொல்றான்? நம்ம எல்லாம் ஷைத்தான் பரம்பரை. அவன் யார் பரம்பரையா? அல்லாஹ் பரம்பரை அப்படின்னு அவன் சொல்றான். அதை எழுதி வச்சிருக்கிறான். ரெண்டாவது, அவங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டமா. அதாவது அவங்க எல்லாம் யாரா? அதாவது அவங்க எல்லாம் விஐபி கேட்டகரியில உள்ளவங்களாம், அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்களாம். அதல்லாத மத்தவங்க எல்லாம் அல்ல எதுக்கு படைச்சிருக்கிறான் அப்படின்னா, யூதர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு அல்ல நம்மள படைச்சிருக்காங்க. யூதர்கள் எது சொன்னாலும் கேட்டுட்டு அவங்களுக்கு வேலை பார்க்கறதா அல்ல என்ன செஞ்சிருக்கான? நம்மள படைச்சிருக்கிறானா அப்படின்னு யார் சொல்றா? அவன் சொல்றான். அவனை வந்து என்ன நினைக்கிறான்? அவன் எல்லாம் உயர்ந்தவன், அவனுக்கு வேலை பார்க்கறதா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அடுத்து, ஒரு யூதன் அல்லாத யாரு கூடனாலும் விபச்சாரம் பண்ணிக்கலாம். ஒரு யூத ஆண் ஒரு முஸ்லீமுடைய பெண் மேலையோ இல்ல இன்னொரு யாருனாலும் நிச்சயிக்கலாமா? விபச்சாரம் பண்ணிக்கலாம். ஆனா மத்த யாரும் நிச்சயிக்கூடாது. ஒரு யூத ஆண் யூத பெண்ணு கூட விபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படி எழுதியிருக்கிறாங்க. அதே போல ஒரு யூதன் ஒரு முஸ்லீமுடைய பிசினஸ் பண்ணி தாராளமா ஏமாத்தலாம். ஒரு யூதன் என்ன செய்யலாமா? என்னை ஏமாத்தலாமா, என்கிட்ட காசை வாங்கிட்டு தராம மோசடி பண்ணலாமா, என்ன வேணாலும் பண்ணலாமா. ஆனா ஒரு யூதனை யாரும் ஏமாத்தக்கூடாது. இது அவனுடைய சட்டம். அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம அவனை என்ன செய்யக்கூடாதான்? எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஒரு யூதன் இன்னொரு யூதனை கொல்லக்கூடாது. சரியா? ஒரு யூதன் இன்னொரு யூதனை கொல்லக்கூடாது. ஒரு முஸ்லீம் ஒரு யூதனை கொல்லக்கூடாது. ஆனா ஒரு யூதன் நினைச்சா யார வேணாலும் கொல்லலாம்.
முஸ்லீமை கொல்லலாம், கிறிஸ்டினை கொல்லலாம். இது அவங்களுக்கு என்ன கிடையாதான், பிரச்சனை கிடையாது. ஒரு யூத ஒரு முஸ்லீமை கொண்டுட்டா அவங்க மதத்தின் அடிப்படையில தப்பு கிடையாது. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, குர்பானி கொடுப்போமா, ஏன் கொடுக்குறோம்? அல்லாஹ்க்காக கொடுத்து குர்பானி கொடுத்தா அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்ட்ட நெருக்கம் கிடைக்கும், நன்மை கிடைக்கணும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு யூதன் ஒரு முஸ்லீமை கொன்னா குர்பானிக்கு சமமா, அவனுக்கு என்ன கிடைக்குமா? இறைவன்ட்ட நெருக்க கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா? ஒரு யூதன் வந்து ஒரு முஸ்லீமை கொண்டுட்டா அவனுக்கு என்ன கிடைக்குமா? நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறான். இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்? யூதன் நம்புறான். இந்த கொள்கை உடையவன் தான் இஸ்ரேல்காரன். புரியுதா? இப்ப நம்ம இவ்வளவு சொன்னமே, இது எல்லாம் யாருடைய கொள்கை? இஸ்ரேல்ல உள்ளவன். அதனாலதான் என்ன செய்யறான்? முஸ்லீம் பலஸ்தீன்ல உள்ளவங்க என்ன செய்வான்? அசால்ட் அடிக்கிறானா, கொள்றானா? அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவன் என்ன நம்புறான்? நம்ம கொன்னா நன்மை கிடைக்கும் நம்புறான். ஒரு முஸ்லீமை, பலஸ்தீன்ல உள்ள ஒரு முஸ்லீமை கொன்னா அவனுக்கு என்ன கிடைக்குமா? நன்மை கிடைக்கும் அவன் நம்புறான். அதனால என்ன செய்யறான்? கொஞ்சம் கூட பயப்படாம என்ன செய்யறான்? கொலை பண்ணிட்டு இருக்கிற. இப்ப இந்த கொள்கை உடையவன் யாரு? இஸ்ரேல்காரன். முதல்ல சொன்ன கொள்கை உடையவன் யாரு? ஈரான்காரன். இப்ப சொல்லுங்க, நீ யாருக்கு சப்போர்ட்? ரெண்டு பேருக்குமே மாட்டான், ரெண்டு பேருக்குமே பண்ண மாட்டான் தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். நீ உண்மையிலேயே மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய முஸ்லிமா இருந்தா பேசுனா நல்லதை பேசு, பேசுனா உண்மையை பேசு. உண்மையிலே நீ யாருக்காவது போய் சப்போர்ட் பண்ணா நன்மையான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணு. அப்படி இல்லாட்டி வாயை மூடிட்டு அமைதியே இரு. ஒண்ணு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணு, அப்படி இல்லாட்டி வாயை மூடிட்டு அமைதியா இரு. அப்படி யார் சொல்லியிருக்கிறா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறா. இன்னும் சொன்னாங்க, உனக்கு எந்த விஷயத்துல அறிவில்லையோ அதை பத்தி நீ பேசாது. உனக்கு எந்த விஷயத்த பத்தி சரியான நாலேஜ் இல்லையோ அதை என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. அதே மாதிரி உனக்கு எந்த விஷயம் பயனளிக்கலையோ அதை பத்தி நீ பேசக்கூடாது. தெரியாத விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. தவறான விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? துணை போகவும் கூடாது, சப்போர்ட் பண்ணவும் கூடாது. நமக்கு எந்த விஷயம் பயனளிக்கலையோ அதை பத்தி என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது. இப்போ நீங்க கேட்கலாம், ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து கெட்டவங்க தானே, இஸ்ரேல் கெட்டவங்க, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் தானே, அப்படி நம்ம என்ன செய்யலாம்? கேட்கலாம். இது வந்து நியாயமானது தானே. அவங்க என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வை நம்புறான் தானே ஈரான்காரங்க, அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஈரான் அங்க இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வை நம்பினாலும் அதுல இருக்கக்கூடிய இன்னும் எவ்வளவு மோசமான கொள்கை இருக்கு. அவன் அல்லாஹ்வை நம்புறான், கரெக்ட் தான். ஆனா சஹாபாக்கள் இந்த அளவுக்கு மோசமா பேசுறான். நம்ம யார வந்து நம்முடைய தாயின்னு சொல்றோமோ அவன் நம்ம என்ன செய்யறான்? நாய் பண்ணிக்கு சமங்கிறான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல உள்ள ஒருத்தங்களை யாராவது இப்படி சொன்னா, பரவாயில்லைங்க அவங்க அம்மாவை சொன்னாலும் அவன் முஸ்லீம் தானே, அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம சொல்லுவோமா? என் குடும்பத்துல உள்ள ஒருத்தங்களை ஒருத்த நாய்க்கும் பண்ணிக்கும் சமன் சொன்னா அவனுக்கு போயிட்டு என்னதான் சொன்னாலும் அவன் ஒரு முஸ்லீமுங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? நம்ம குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை சொன்னா ஏத்துக்க மாட்டோம். ஆனா நம்முடைய தாய், முஃமின்களுக்கே தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றோம். ஆனா அவங்க திட்டினா மட்டும் என்ன சொல்றோம்? இல்ல பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவேன்னு சொல்லிட்டானே, அதனால நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ரத்தம் கொஞ்சம் துடிப்பா இருக்கும். யாராவது ஒருத்தனை அடிக்கிறத பார்த்துட்டாலும் ஓ அப்படின்னு ஸ்டேட்டஸ்ல எல்லாம் பொங்கி எழுதுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஆனா வாழ்க்கையில ஒண்ணும் இருக்காது, ஸ்டோரியில மட்டும்தான் இருக்கும், ஸ்டேட்டஸ்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டோம். இடையில நம்ம பாக்குறோம், ஒண்ணுமே தெரியாத இளைஞர்கள் என்ன பண்றாங்க? காமினிய ஷஹீது, அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர், இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர், பலஸ்தீன் மக்களுக்காக உயிரை கொடுத்தவர். எங்க கொடுத்தாரு அவர்? பலஸ்தீன் என்ன பண்ணாரு? இன்னும் சொல்லணும்னா, உண்மையான முஸ்லீம்னு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோமா? யார் யாருலாம் எந்தெந்த பண்புலாம் இருந்த உண்மையான முஸ்லீம் சொன்னோமா? ஈரான்ல நம்ம சொன்ன பண்புகள் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பண்புள்ள ஒரு முஸ்லீமை பார்த்தா அடிச்சு கொண்டுருவான். உண்மையான முஸ்லீமு கொன்ன வரலாறு இருக்குது. ஈரான் நாட்டுக்காரங்க, ஈரான் நாட்டு தலைவர்கள், ஷியாக்கள் உண்மையிலே வாழ்ந்த அஹ்லு சுன்னா முஸ்லிம்களை, உண்மையான முஸ்லிம்களை கொத்து கொத்த கொன்று குவித்த வரலாறு இருக்கு. உண்மையான முஸ்லீம் என்ன செய்யாது? அவனுக்கு பிடிக்காது. உண்மையான முஸ்லீமை பார்த்தா அடிச்சு கொள்ளுவான். ஆனா இஸ்ரேலுக்கும் பிடிக்காது, ஈரானுக்கும் பிடிக்காது. அப்ப ரெண்டு பேருமே யாருதான் நமக்கு? இது ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவன் எதிரி, அவன் 2 மடங்கு எதிரி, அவ்வளவுதான். ஈரான் நாட்டுக்காரன் நமக்கு எதிரினா இஸ்ரேல் நாட்டுக்காரன் அவனை விட கூடுதல் எதிரி, அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்ப இஸ்ரேல் தப்புங்கிறதுக்காக ஈரானுக்கு என்ன செய்ய முடியாது? நம்ம ஒருபோதும் சப்போர்ட் பண்ண முடியாது. இஸ்ரேல யார் அடிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான், அப்படிதானே? இஸ்ரேல இப்ப ரஷ்யாக்காரன் அடிச்சாலும் சந்தோஷம் தான், மோடியே அடிச்சாலும் யாருதான் நமக்கு? சந்தோஷம் தானே? மோடியே அடிக்கட்டுமே இஸ்ரேல, சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு மோடி வந்து நம்ம தூக்கி பிடிச்சி ஷஹீத் முஸ்லிம்களுக்கு குரல் குடிக்கக்கூடிய தலைவர் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப குமிய முடியாது சொல்றோம், தெரியாம சொல்றோம். இப்ப தெரிஞ்சிருச்சா?
ஷியாக்களுடைய கொள்கைனா என்ன, யூதர்களுடைய கொள்கைனா என்ன, அவங்க ரெண்டு பேர் யாரு தெரிஞ்சிச்சா? இந்த ரெண்டு கொள்கையுமே வழிகட்ட கொள்கையில உள்ளவங்க தான். அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்? யாருக்கும் எந்த ஆதரவும் நம்ம தெரிவிக்க போறது. இங்க நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறனால எந்த பயனும் நடக்க போறது இல்லை. நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறனால அங்க போரும் நிப்பாட்ட போறது இல்ல, உன் ஸ்டேட்டஸ் இல்லாம அங்க போர் வந்து தொடர போறதும் கிடையாது. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இங்க நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறனால அங்க போர் நிப்பாட்ட போகும் சொல்லுங்க பார்ப்போம். நாங்க வந்து ஃபயர் பறக்க விடுறோம்னா காமினிக்கு ஃபயர், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிக்கு ஃபயர் எல்லாம் பறக்க விடுவானுங்க, பேஸ்புக்லனா பறக்க விட்டு என்ன கிடைச்சிச்சு அதை மட்டும் சொல்லுங்க. இல்லன்னா அலியல் காமினிக்கு வந்து இதுல கூத்து என்னன்னா, அவர் போட்டோவை போட்டு ஷஹீதுன்னு போட்டு சினிமா பாட்டை வர போட்டுக்கிறாங்க. இத பாட்டே ஹராமு, அவனுக்கு ஷஹீதுன்னு சொல்றதும் தப்பு. ஒரு ஷஹீதுங்கிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, அதை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அது கொடுத்ததே தப்பு, அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு வேற. ஹராமு, ஹராமுக்கு மேல ஹராமு, ஹராமுக்கு மேல ஒரு ஹராம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, யூடியூப்ல ஒரு நிமிஷம் பேசுறானே அவன் பேச்ச கேட்டுட்டு செய்யற வேலை. யூடியூப்ல வீரியமா இளைஞர்கள் இந்த ஒரு நிமிஷம் பேசுவானுங்களே, ஷார்ட்ஸ் பேசி போடுறாங்களே, இதை பார்த்துட்டு செய்யற வேலை. அதை நம்பிட்டு அப்படியே பின்னாடி போறது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இமாம்கள் சொல்லுவாங்க, கல்விய யார்கிட்ட இருந்து நீங்க கேட்கிறீங்க அது முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்கன்னா யார்கிட்ட இருந்து படிக்கிறீங்க? படிக்கக்கூடியவங்க, சொல்லித்தரக்கூடியவங்க எது இருந்து சொல்லித்தராங்க? ஒரு உஸ்தாத் உங்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா அவர் குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து, அவங்களுடைய புத்தகத்துல இருந்து பாடம் எடுக்கிறாங்களா, அல்ல யூடியூப்ல வீடியோ கேட்டு வந்து பயன் பேசுறானா பாக்கணும் நீங்க. புரிஞ்சா? விக்கிபீடியாவை பார்த்துட்டு வந்து பேசுறானா இல்ல குர்ஆனை பார்த்துட்டு வந்து பேசுறானா கவனிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் வந்து ஆதாரத்தோட பேசுறானா இல்ல யூடியூப்ல ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து பேசுறானா கவனிக்கணும். இன்னைக்கு இதை கவனிக்காதனாலதான் யாரு சொன்னாலும் நம்ம கேட்க ஆரம்பிச்சு. அப்படிதானே? ஃபார்வர்ட் மெசேஜ் வரும், பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வரும், அதை பார்த்துட்டு அப்படியே நம்புறோமா? நம்புறோம் தானே? அது நம்புறதுதான் நம்மள்ட்ட தப்பு. எந்த விஷயம் என்ன செய்யக்கூடாது? பார்த்த உடனே கேட்ட உடனே ஆதாரம் இல்லாம நம்ப கூடாது. இது அடிப்படையான விஷயம். யார் என்ன சொன்னாலும் சரி ஆதாரத்தோட தான் நம்பணும். சரியா? அல்லாஹ் சொல்றான், எந்த விஷயம் உங்களிடத்துல வந்தாலும் அதை உறுதிப்படுத்திட்டே நீங்க என்ன செய்யுங்க, நம்பக்கூடியவங்களா இருங்க. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து சொல்றானா அது உண்மையிலே சொல்லி இருக்கிறாங்க, என்ன செய்யணும், அதை உறுதிப்படுத்திட்டு தான் என்ன செய்யணும், அதை பிறர்கிட்ட சொல்லணும். நம்ம நம்ப என்ன செய்யணும், செய்யணும். பாக்குறது எல்லாம் கேட்கறது என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், என்ன தலைப்புல பார்த்தோம்? சரியான முஸ்லிமுடைய கொள்கைனா என்னென்ன, தவறான முஸ்லிமுடைய கொள்கைனா என்னென்ன வந்து ஒரு சில முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு எது தேவையோ அது சொன்னோம். ஏன்னா இன்னும் நிறைய வழிகட்ட பிரிவுகள் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்னா தொட்டால் என்ன செய்யும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொன்றுக்கு போகும். இப்ப நமக்கு இந்த காலத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு சில முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறோம். அல்ல நம்ம எதை படிச்சோமோ அதை நினைச்சு நமக்கு பாடமும் படிப்பினை பெற்று நம்ம இதுக்கு முன்னாடி தப்பா விளங்கி இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கணும், சரியான முறையில விளங்கி புரியக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம அனைவரும் ஆக்கியல் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்.